ரட்சிக்கப்படுகிறவர்களை, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவர்களை, மனம் திரும்பினவர்களை, பரிசுத்தமானவர்களை, தேவனுடைய பிள்ளையானவர்களை திருச்சபையில சேர்த்துக் கொடுத்தா. அப்ப நாம இன்னைக்கு திருச்சபையில மெம்பர்ஷிப்பா இருந்தா இந்த தகுதியை வச்சிருக்கணும். இந்த தகுதியை இல்லாம, ரட்சிப்பின் அனுபவம் இல்லாம, மனம் திரும்பாம, வாழ்க்கை மாற்றம் பெறாம, மறுபடியும் பிறப்பின் அனுபவம் பெறாம, தேவனுடைய பிள்ளை என்ற நிச்சயம் பெறாம திருச்சபைக்குள்ள வந்து திருச்சபை ஆராதனையில பங்கு கொள்ளுகிறதோ, திருச்சபை நடவடிக்கையில கலந்து கொள்ளுகிறதோ, இல்ல திருச்சபை நடத்தி செல்லுகிறதோ நமக்கு நன்றாக தெரியலாம். ஆனா தேவனுடைய பார்வை அதை அவரை விசனப்படுத்துகிறார். உயரமானவர்களுக்கு ஒரு சங்கம் அமைச்சா அங்க இருக்கிறவங்க குட்டையானவங்க இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்படித்தானே? அப்போ எந்த அடிப்படையில ஒரு சங்கம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அந்த சங்கத்துல இருக்கிறவங்க அதனுடைய அடிப்படையில் இருக்கணும். யாரும் இருக்க முடியும். அவன் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கான சங்கம் தான். மறுபடியும் உங்கள் அனைவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் மகிழ்ச்சியை வாழ்த்துகிறேன். தேவனுடைய ஜனங்கள் என்று அழைக்கப்பட்டதான இஸ்ரவேல் ஜனங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியுடைய நாட்களிலே அவங்க நல்ல காரியம் தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பலியிடுறாங்க, பண்டிகை கொண்டாடுறாங்க, ஓய்வு நாட்களை எல்லாம் விசேஷமாக ஆசரிக்கிறாங்க, மாத பிறப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்காக விசேஷ வழிபாடுகள்லாம் செய்கிறாங்க. அப்புறம் காணிக்கை கொடுக்குறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. அப்புறம் ஆலய பிரகாரங்கள் என்று சொல்லப்படுகிற இடங்களில் வந்த உடனே ரொம்ப பக்தியாக, பாவனையாக, ரொம்ப ஒரு பயபக்தியை வெளிப்படுத்த விதமாக தலைகளை கவிழ்த்து குனிந்து நிமிர்ந்து இப்படி பல காரியங்களெல்லாம் செய்கிறாங்க. எல்லாம் நல்ல காரியங்கள் தான். அவற்றையெல்லாம் கவனிக்கும் பொழுது எல்லாம் பக்தியானவைகள், நல்லவைகள். மோசேயின் மூலமாக தேவன் சொல்லி இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்ட காரியங்களைத்தான் அவங்க செய்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட நல்ல காரியங்களுக்காக தேவன் அவர்களை பாராட்டவில்லை, அவர்களுக்கு பலனளிப்பதாக வாக்குறுதியும் சொல்லவில்லை. ஆனால் என்ன பண்ணுறான்னா, இது எல்லாத்தையும் நான் நிராகரிக்கிறேன், இது எல்லாத்தையும் நான் ரிஜெக்ட் பண்ணுறேன், இதில் ஒன்றும் எனக்கு பிரியமே கிடையாது, இதையெல்லாம் பார்த்து பார்த்து எனக்கு ரொம்ப அரோசியமாக இருக்குது, நான் பார்த்து சோர்ந்து போயிட்டேன், களைத்து போயிட்டேன், அதனால் இதெல்லாம் என்னை விட்டு நீக்குங்க அப்படி சொல்கிறார். இனி நீங்கள் எவ்வளோதான் பெருசாக நீளமாக ஜெபம் பண்ணினாலும் அதையெல்லாம் நான் கேட்க போகிறது கிடையாது அப்படிங்கிறார். மட்டுமல்ல, இனிமேப்பட்டு நீங்கள் மறுபடியும் இங்கே வருகிற பொழுது வீணான காணிக்கைகளெல்லாம் கொண்டு வர வேண்டாம், உங்கள் காணிக்கை எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக ஒரு அதிருப்தியோட, ஒரு சோர்வோட, அவங்க பக்தி என்று நினைத்து கொண்டு செய்கிற பல நல்ல காரியங்களை ஆண்டவர் விரும்பாமல் நிராகரிக்கிறார். இதெல்லாம் நம்ம படிக்கிறோம், எதற்காக பைபிளில் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சிந்திக்கிறோமா? சில நேரங்களில் நாம் நல்ல காரியங்களை செய்கிறோம், பக்தியான காரியங்களை செய்கிறோம், தேவனை பிரியப்படுத்தும் என்று நாம் நம்பும்படியான காரியங்களெல்லாம் செய்கிறோம். ஆனால் இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் அங்கீகரிக்கிறாரா? இது எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்து பிரியப்படுறாரா அப்படின்னு கவனித்து பார்க்குறோமா? காயினும் ஆபேலும் காணிக்க கொண்டு வந்த வேளையில் ரெண்டு பேருக்கும் பக்தி இருந்தது, ரெண்டு பேருக்கும் கடவுளுக்கு காணிக்கணும் எண்ணம் இருந்தது. ஆனாலும் காயினுடைய காணிக்கை ஆண்டவர் வேண்டான்ட்டார், வேண்டாம் அப்படின்ட்டார், அதை ரிஜெக்ட் பண்ணிட்டார். ஆபேலுடைய காணிக்கை ஏற்றுக்கொண்டார். அதனால் நாம் நிறைய பக்தியான காரியங்கள் செய்து கொண்டு வருகிறவல்ல, அந்த பக்தியான காரியங்களை செய்கிறத மட்டுமே பார்த்து ஏதோ நாம் ஆண்டவருக்கு நல்லதை செய்கிறோம், ஆண்டவருக்கு பிரியமானதை செய்கிறோம் அப்படி நினைக்கிறது மட்டுமில்லை, இதெல்லாவற்றையும் உண்மையிலேயே ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னு சிந்திக்கவும் வேண்டும். காணிக்கை கொடுத்தாலும், காணிக்கை கொடுத்ததுனால கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு தான் நாம் இப்போ நிறைய பேர் நம்பிக்கை கொண்டு இருக்கிறோம். நிறைய ஊழியக்காரங்களும் அதான் சொல்லிட்டு இருக்கிறோம், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ஆசீர்வதிக்கப்படுங்க. ஆனால் நாம் கொடுக்குற காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கிறாரா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. மல்கியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 1ஆம் அத்தியாயத்துடைய 10ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது காணிக்கை கொண்டு வந்தவங்களை பார்த்து கர்த்தர் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் கைகளில் இருக்கிற காணிக்கை எனக்கு உகந்ததல்ல, இட்ஸ் நாட் அக்செப்டபுள், பிரியமானதல்ல. இந்த மல்கியா தீர்க்கதரிசி வழியாக தேவன் பேசின நிறைய காரியங்கள் அவர்கள் கொடுக்குற காணிக்கை அவருக்கு ஏற்றதாக இல்லை என்பதை குறித்து தான் சொல்லுகிறது. ஆனால் நம்ம ஆளுகளெல்லாம் ஒரே ஒரு வசனத்தை மட்டும், நீ தசமபாகம் கொடுத்தா வானத்தினுடைய பலகடிகளை திறந்து இடங்கொள்ளாமல் மட்டும் பெருக செய்ய மாட்டேனோ நீ சொன்னதை மட்டும்தான் ஹைலைட் பண்ணி அதை பெருசாக காமிச்சு காணிக்கை நிறைய கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தினுடைய பல பகுதியில் பார்க்கும் பொழுது, உங்களுடைய காணிக்கையில் எனக்கு பிரியம் கிடையாது,
நீ எவ்வளோ காணிக்கை கொடுத்தாலும் அதனால் ஒன்று நான் ஆசீர்வதிக்க முடியாது அப்படி சொல்லிட்டு சொல்லுகிற காரியங்களை தான் பார்க்க முடிகிறது. எனவே நாம் செய்கிற நல்ல காரியங்கள் ஆண்டவருடைய பார்வையில் நல்ல காரியங்கள் தான் இருக்கிறதா அப்படிங்கிறதை நம்ம கவனிக்கணும். பைபிளில் பார்த்திங்கன்னா சிலர் செய்த காரியங்கள் நல்லவைகளாக இருந்தது, ஆனால் அதற்கு கிடைத்த விளைவுகள் அவர்கள் எதிர்பார்த்த விதமாக நல்லவைகளாக இருக்கவில்லை, அவைகள் தீயவைகளாக இருந்தது. நாம் சில காரியங்களை மட்டும் பைபிளிலிருந்து பார்க்க போகிறோம். அதன் மூலமாக நாமும் செய்கிற நல்ல காரியங்களை குறித்த விஷயத்தில் தேவன் எப்படி நம்மை பார்ப்பார், எப்படி அவளை ஏற்றுக்கொள்வார் என்று நாம் சிந்திக்க வாய்ப்பு கிடைக்கும். முதலாவதாக நீங்கள் பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம், 1 சாமுவேல் புஸ்தகம் 4ஆம் அத்தியாயத்தினுடைய 3ஆம் வசனத்தையும் அதுக்கு பிறகு 1 சாமுவேல் 4:11 அந்த வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே ஒரு சம்பவத்தை நீங்கள் பார்க்க முடியும். இஸ்ரவேலர்களுக்கும் பெலிஸ்தர்கள் சொல்லப்படுகிறவர்களுக்கும் ஒரு காலகட்டத்தில் பெரிய சண்டை நடக்குது. அந்த சண்டையில் இஸ்ரவேலர்கள் தோற்றுக்கிட்டே இருக்கிறாங்க, வெற்றி கிடைக்கல. பெலிஸ்தியர்கள் ரொம்ப கடுமையாக சண்டையிட்டு இஸ்ரவேலர்கள் தோல்வியடையத்தக்கதான ஒரு சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க. அப்படியாப்பட்ட ஒரு சூழலில் இஸ்ரவேலர்கள் மத்தியில் ஒரு சிந்தனை எழுகிறது, நாம் சண்டை போட்டுட்ருக்குறோம், நமக்கு ஆதரவாக ஒன்றும் நடக்கவே இல்லை, அந்த பெலிஸ்தெல்லாம் ஜெயிச்சுட்டே இருக்கிறாங்க, இப்படியே போயிட்டால் நம்மளை தரமட்டம் ஆக்கிடுவானுங்க, நம்மளை முற்றிலுமாக கைப்பற்றிடுவாங்க. அதனால் நாம் ஒரு காரியத்தை செய்ய தவறி இருக்கோம். என்னன்னு சொன்னால் உடன்படிக்கை பெட்டியை நாம் யுத்த காலத்தில் கொண்டு வரல. ஏன்னா அந்த உடன்படிக்கை பெட்டியை யோர்தான் கரையில் கொண்டு வந்த பொழுது யோர்தானை கடந்து போக முடிஞ்சுது, எரிகோவை சுற்றி கொண்டு வந்தவளை எரிகோ உடைத்து போக முடிந்தது. பல்வேறு காலகட்டங்களில் இந்த உடன்படிக்கை பெட்டி வழியாக பெரிய காரியம் நடைபெற்றது. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் அவர்களோடு செய்த உடன்படிக்கை அந்த பொட்டிக்குள் வைக்கப்பட்டு அதை அவங்க சுமந்து கொண்டு போயிட்டு இருப்பாங்க. அவைதான் சுமந்து கொண்டு செல்லுகிற பொழுது அதனால் அவளுக்கு நன்மை கிடைத்தது. இப்போது இந்த பெலிஸ்தியர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் சண்டை நடக்கிற ஒரு சூழ்நிலை, ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா சீக்கிரமாக அந்த பொட்டியை கொண்டு வாங்க, அந்த பொட்டியை கொண்டு வந்துட்டா நம்ம என்ன பண்ணிடுவோம், வின் பண்ணிடுவோம், இந்த பெலிஸ்தெல்லாம் தோற்று போயிடுவாங்க. ஏன்னா இந்த உடன்படிக்கை பெட்டி மேலே ரொம்ப பெரிய வல்லமை இருக்குது, பெரிய சக்தி இருக்குது, அது நம்ம யுத்த காலத்தில் வந்து விட்டால் நாம் ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே சிந்தனை பண்ணி யோசித்து அந்த உடன்படிக்கை பொட்டியை கொண்டு வராங்க. அந்த உடன்படிக்கை பொட்டியை பாதுகாத்துட்டு இருக்கிறது யாருன்னு சொன்னால் ஒப்னி பினகாசுன்னு சொல்லிட்டு 2 துன்மார்க்க பசங்க, அந்த ஏலி என்று சொல்லப்படுகிறதான ஒரு பாஸ்டருடைய 2 பிள்ளைகள். அந்த 2 பிள்ளைகள் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் அந்த உடன்படிக்கை பொட்டியை பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள்கிட்ட தான் அந்த பொட்டியை கொண்டு வராங்க. கொண்டு வந்து யுத்த காலத்தில் கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்த வேளை என்ன நடந்ததுன்னு சொன்னால், இப்போ என்ன நடக்கணும் யோசித்து பாருங்களா, என்ன நடக்கணும், நல்லது நடக்கணும் இல்லையா? ஏன் அவங்க ரொம்ப பக்தியாக சிந்தனை பண்ணி பக்தியாக யோசித்து கடந்து போன காலங்களில் இந்த உடன்படிக்கை பொட்டி வாயிலாக எவ்விதமான நன்மைகள் நடைபெற்றது எனவே யோசித்து பார்த்து அந்த விதமான ஒரு பக்தி சிந்தனையோடு விசுவாசத்தோடு அந்த உடன்படிக்கை பொட்டியை யுத்த காலத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த யுத்த காலத்தில் வந்த உடனே பெலிஸ்தர்களுக்கெல்லாம் கலக்கம் வந்து போச்சு. அவ்வளோதான்டா, பொட்டி வந்துச்சு, இனி நாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இஸ்ரவேலர்கள் இந்த பொட்டியை பார்த்தோன்னு ரொம்ப உற்சாகத்தில் பயங்கரமாக ஆரவாரம் பண்ணுறாங்க. இந்த பொட்டி உடன்படிக்கை பொட்டி வந்ததுனால நாம் இப்போ ஜெயிக்க போகிறோம், பெலிஸ்தர்களெல்லாம் தோற்று ஓட போகிறாங்க அப்படின்னு பெரிய யுத்த ஆர்ப்பரிப்பு செய்கிறாங்க. அதை பார்த்துவிட்டு பெலிஸ்தர்களெல்லாம் கலங்கி போயிட்டாங்க. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? தொடர்ந்து நாம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பெட்டியை அந்த பெலிஸ்தியர்கள் கைப்பற்றி அங்கிருந்து கொண்டு போயிடுவாங்க. பெரிய கேவலமான காரியம் நடந்து போச்சு, அவமானம். அந்த உடன்படிக்கை பெட்டி வழியாக பெரிய ஒரு நல்ல விளைவு நடக்கப் போகிறது என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையில் இப்பொழுது நடந்தது என்னவென்று சொன்னால், இவர்கள் மிக தெய்வீகமாக எண்ணுகின்ற ஒன்றை, இவர்கள் மிகப்பெரிய வல்லமையானது என்று எண்ணுகின்ற ஒன்றை, மிக மேன்மையானது என்று எண்ணுகின்ற ஒன்றை அந்த தேவனை அறியாத அந்த கூட்டம் ஜனங்கள் பெலிஸ்தியர்கள் அவங்க கேப்சர் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. பெரிய தலைகுறி, பெரிய அவமானம், கேவலமான காரியம் நடைபெறுகிறது. அவர்கள் தோற்று போய்விடுகிறார்கள். யார்? இஸ்ரவேலர்கள். இப்போது நம்ம கவனிக்கணும், இவங்க நல்லது தானே செஞ்சாங்க. ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை குறித்த ஒரு உயர்ந்த எதிர்பார்ப்பு, கடந்து போன காலங்களில் இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து சென்ற இடங்களெல்லாம் கிடைக்கப்பட்ட வெற்றிகளை குறித்து அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அதை சார்ந்தான் செயல்பட்டிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன கிடைத்திருக்கிறது? அவமானம் தான் கிடைத்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? உடன்படிக்கை பெட்டியை யுத்த களத்திலே கொண்டு வந்து விட்டால் வெற்றி எளிதாக கிடைக்கிவிடும் என்று அவர்கள் நம்பினார்களே அன்றி, தேவனுடைய கட்டளைகளும் நியாயப்பிரமாண நெறிமுறைகளும் அடங்கின அந்த உடன்படிக்கையினுடைய ஷரத்துக்களை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றுகிறோமா என்று யோசித்து பார்க்கவில்லை.
உபாகம் 28 மத்தியத்தினை வாசித்து பார்க்கும் பொழுது, இன்னைக்கு நான் உனக்கு சொல்லுகிற கட்டளைகளை, கற்பனைகளை, நெறிகளை, நியாயப்பிரமாணங்களை கவனமாக நீ செல்லுகிற தேசத்தில் நீ பின்பற்றுவாய் என்று சொன்னால், இப்பொழுது நான் உனக்கு சொல்லுகிற ஆசீர்வாதமெல்லாம் உனக்கு வரும் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஆக அந்த விதமான தேவ ஜனங்களோடு செய்யப்பட்ட உடன்படிக்கை. ஆனால் அந்த உடன்படிக்கையின்படி இவங்க வாழவில்லையே, தாந்தோன்றித்தனமாக வாழ்ந்தார்கள், தகாத விதமாக வாழ்ந்தார்கள். உடன்படிக்கை பெட்டியும் அங்குதான் இருந்தது, உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே தேவன் கொடுத்திருந்த வேத வார்த்தைகளும் அங்குதான் இருந்தது, ஆலயம் அங்குதான் இருந்தது, ஆசாரியனும் அங்குதான் இருந்தான். ஆனால் ஜனங்களோ உடன்படிக்கையின்படி வாழவில்லை. தேவனோடு ஏற்படுத்தி கொண்டதான ஒப்பந்தத்தின்படி அவர்கள் செயல்படவில்லை. அவற்றையெல்லாம் அவர்கள் சாதாரணமாக எடுத்துவிட்டு உடன்படிக்கை போட்டியை கொண்டு போய் விட்டால் வெற்றி கிடைத்து விடும் என்று சென்ற பொழுது, தேவன் அவர்களுடைய விசுவாசத்தை அங்கீகரிக்கவில்லை, தேவன் அவர்களுடைய நல்ல எண்ணத்தை அங்கீகரிக்கவில்லை, தேவன் அவருடைய நற்செயலை அங்கீகரிக்கவில்லை. பல நேரங்களிலே நாம் கூட என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், நாம் ஜெபம் பண்ணால் உடனே ஆண்டவர் பெரிய காரியங்களை செஞ்சிருவார், உபவாசம் இருந்தால் பெரிய காரியங்களை செஞ்சிருவார். ஏன்னா யோசபாத் ஜெபம் பண்ணவள்ள பெரிய காரியம் நடந்தது, எஸ்தர் உபவாசித்தவள்ள பெரிய காரியம் நடந்தது, தாவீது ஜெபித்தவள்ள பெரிய காரியம் நடந்தது. அதனால் நாம் ஜெபம் பண்ணால் போதும் ஆண்டவர் உடனே பெரிய காரியம் செஞ்சிருவார் அப்படின்னு நமக்கு ஏதாவது நெருக்கடி, கஷ்டம், சோதனை, வியாதி, பலவீனம் இந்த மாதிரி வருகிறவள்ள நாம் என்ன பண்ணோம்னா, வழக்கமாக ஜெபம் பண்ணாமல் இருந்தால் கூட அப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம், உபவாசம் பண்ண போகிறோம். எங்கேயா உபவாச கூட்டம் நடக்குதா அங்கே ஓடோடி போகிறோம், ஊழியக்காரங்கள்ட்ட போகிறோம், ஜெபம் பண்ண சொல்கிறோம். காரணம் என்னவென்னு சொன்னால், அந்த மாதிரி ஜெபம் பண்ணால் ஆண்டவர் உடனே கேட்பார். ஏன்னா யோசபாத்தினுடைய நாட்களில் அவனால் எதிர்க்க முடியாத ஒரு பெரிய பிரச்சனை வந்த பொழுது அவன் ஜெபம் பண்ணால் அவனுக்கு பெரிய வெற்றி கிடைத்தது. எஸ்தருடைய நாட்களில் உபவாசித்த உடனே நாட்டினுடைய சரித்திரமே தலைகீழாக மாறி போச்சுது. தாவீது ஜெபித்த பொழுது பெரிய விஷயங்கள்லாம் நடந்தது. அதனால் நாமும் ஜெபித்தா நடக்கும்னு ஜெபித்திருக்கிறோம், உபவாசித்திருக்கிறோம், ஆனால் நன்மை நடக்கலை. காரணம் என்ன? இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் பார்க்கும் பொழுது நிறைய காரியங்களை வேத பின்னணியிலே சிந்தரிக்கின்ற பழக்கமே இல்லை. நாம் ஒரு நாள் ஜெபம் பண்ணால் நல்லது நடக்கும், 12 நாள் ஜெபம் பண்ணால் நல்லது நடக்கும், 12 மணி நேரம் ஜெபம் பண்ணால் நல்லது நடக்கும், 72 மணி நேரம் ஜெபம் பண்ணால் நல்லது நடக்கும், ஜெப மாநாடு நடத்தினா நல்லது நடக்கும். ஜெபம் பண்ணுவோம், நடந்து கொண்டு ஜெபம் பண்ணுவோம், ஓடிக்கொண்டு ஜெபம் பண்ணுவோம், சுற்றி வந்து ஜெபம் பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய முறைகள் இருக்கிறது. ஆனால் இந்த ஜெபங்களுக்கெல்லாம் இந்தியாவில் எந்த அளவிற்கு பலன் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, திருச்சபைகளுக்கு மத்தியில் எந்த அளவு விளைவு ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற கவனித்து பார்க்கும் பொழுது, இன்றைக்கு ஒரு உண்மையை உள்ளபடியே சொல்வதென்றால், திருச்சபைகள் மேலும் மேலும் சீரழிந்து கொண்டிருக்கின்றது, திருச்சபைகள் மேலும் மேலும் சீர்கட்டு கொண்டிருக்கிறது. திருச்சபை தலைவர்கள், திருச்சபைகளை நடத்தி செல்லுகிறதான முக்கியஸ்தர்கள், அவருடைய வாழ்க்கை முறைகள் மேலும் மேலும் தேவ கோபத்தை அதிகமாக வரவழைக்கத்தக்கதாக மாறிக்கொண்டிருக்கிறது. திருச்சபை மக்களிடத்தில் தேவ பக்தி இல்லை, திருச்சபை மக்களிடத்தில் தேவ பயம் இல்லை, வேத வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கிடையாது. கடமைக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு வர வேண்டியது, ஒரு கச்சேரிக்கு வந்து செல்லுகிறது போல ஏதோ ஒரு ஆறுதலில் கலந்து கொள்ள வேண்டியது, கம்யூனியன் கொடுக்கிறவள்ள ரசத்தையும் அப்பத்தையும் சாப்பிட வேண்டியது, விசுவாச அறிக்கை சொல்லுகிறவள்ள விசுவாசத்தை அறிக்கையிட வேண்டியது, பாவ அறிக்கை சேரவில்லை ஒரு மாய்மாலமான பாவ அறிக்கை செய்ய வேண்டியது, இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. ஜெபம் என்று ஏராளமான ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டாலும் கூட அந்த ஜெபங்களுக்கு உரிய பதிலை இன்றைக்கு திருச்சபைகளுக்கு மத்தியில் பார்க்க முடியவில்லை. திருச்சபைகள் மேலும் 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 தேவ கோபத்தை அதிகமாக வரவழைத்து கொண்டிருக்கிறது. திருச்சபைகள் மேலும் மேலும் திருச்சபை மக்களுடைய சந்ததிகள் மேல் தேவ கோபாக்கினை பாயத்தக்கதான சாபங்களை வரவழைத்து கொண்டிருக்கிறது. திருச்சபை தலைவர்களுடைய வாழ்க்கை முறைகளும் அவருடைய செயல்முறைகளும் அவர்கள் திருச்சபையை நடத்துகிற முறைகளும் மேலும் மேலும் சீர்கட்டு அரசியலை விட மடுமோசமாக போய்கொண்டிருக்கிறது. திருச்சபை சம்பந்தமான பதவிகளிலே ஆர்வம் கொண்டு அந்த பதவிகளை பிடித்துக் கொள்ளுகிறவர்கள் கையாளுகிற பணிகளை விதங்களை பார்க்கும் பொழுது தேசத்தில் இதை விட கேவலமான காரியம் இருக்குமா என்று எண்ணத்தக்கதாக மாறுகிறது. ஜெபங்களும் உபவாசங்களும் ஒரு புறம் நடந்து கொண்டே இருக்கிறது. உபவாச கூட்டம் போடுவோம் வாங்க, ஜெப கூட்டம் போடுவோம் வாங்க, இரவு ஜெப கூட்டம் நடத்துவோம் வாங்க, அப்படி நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நன்மைகள் நடக்கவில்லை. காரணம் என்ன? எல்லாவற்றுக்கும் ஒரு பின்னணி இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை எப்படி நாம் வைத்து கொண்டு ஜெபிக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை முறை எப்படிப்பட்டதாக இருக்கும் பொழுது உபவாசிக்க வேண்டும், இப்படியெல்லாம் சில முறைகள் இருக்கிறது. ஏதோ நாம் சாப்பிடாமல் இருந்து ஜெபம் பண்ண ஆண்டவர் நன்மை செய்வார், ஏதோ நம்ம மணிக்கணக்கில் ஜெபம் பண்ண ஆண்டவர் உதவி செய்வார் அப்படி நம்ம நினைக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக, ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக, எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக தேவன் பலமுறை சொன்னது உண்டு, இவர்களுக்காக ஜெபம் பண்ணாதப்பா அப்படின்னு. எரேமியா 7ஆம் மத்தேயுடைய 16ஆம் வசனம், 14ஆம் மத்தேயுடைய 11ஆம் வசனம் இவைகளில் வாஸ்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுகொள்வீர்கள். தேவன் தேசத்தில் தேவ ஊழிய காட்ட சொன்ன காரியம் என்னவென்று சொன்னால், இவர்களுக்கு ஜெபம் பண்ணாத காரணம் என்னவென்றால், இங்கே எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் அதை கேட்டு நான் செய்ய முடியாதபடிக்கு இவர்கள் முரட்டாட்டமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
இவருடைய வாழ்க்கை முறை வேதத்துக்கு முற்றிலும் புறம்பானதாக இருக்கிறது. ஆகையால் தான் ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் தேவன் பேசுகிற பொழுது 59 மத்தேயுடைய 1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம், ரட்சிக்கக்கூடாதபடிக்கு என்னுடைய கைகள் குறுகி போய்விடவில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு என் காதுகள் மந்தமாகி விடவில்லை, இவருடைய அக்கிரமங்கள் எனக்கும் இவர்களுக்கும் இடையிலே ஒரு பெரிய பிரிவினை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதே, அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி ஆசீர்வதிக்க முடியும் என்று தேவன் சொல்வது போல அந்த வசனங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நல்லதுதான் செய்கிறோம். ஜெபம் பண்ணுறது நல்லது, ஜெப கூட்டத்துக்கு போகிறது நல்லது, உபவாச கூட்டத்துக்கு போகிறது நல்லது, உபவாசம் இருக்கிறது நல்லது, காணிக்கை கொடுக்கறது நல்லது, நிறைய விஷயங்கள் நல்லது. ஆனால் இவைகளுடைய பலன்களை காண வேண்டும் என்றால் நல்ல காரியங்களை செய்கிற நாம் நல்லவர்களாக இருந்து கொண்டு செய்கிறோமா? புதிய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது? முதலாவது நீ என்ன செய் என்று சொல்லவில்லை, நீ முதலாக எப்படி இருக்க வேண்டும், how you must be. நீ என்ன செய்கிறாய் என்பதை உலகம் பார்க்கும். நீ காணிக்க கொடுத்தா உலகம் பார்க்கும், நீ கோயிலுக்கு வந்தால் உலகம் பார்க்கும், நீ விசுவாச பிரமாணம் சொன்னால் உலகம் பார்க்கும், நீ பாமாலை பாடினா கீர்த்தனை பாடினா உலகம் பார்க்கும், நீ மிஷனரி ஸ்தாபனங்களுக்கெல்லாம் உதவி செய்தால் உலகம் பார்க்கும், நீ கோயில் கட்டி கொடுத்தா கோபுரம் கட்டி கொடுத்தா உலகம் பார்க்கும், நீ ஊழியர்களெல்லாம் வரவழைத்து அவர்களை நன்றாக உபசரித்து அனுப்பினா உலகம் பார்க்கும். இதெல்லாம் செய்கிற காரியங்கள். ஆனால் செய்கிறவைகள் அல்ல, நீ எப்படி இருக்கிறாய், உன்னுடைய இருதயம் எப்படிப்பட்டது, உன்னுடைய மனம் எப்படிப்பட்டது, உன்னுடைய ஆவி எப்படிப்பட்டது, உன்னுடைய மனநிலை எப்படிப்பட்டது, இதை ஆண்டவர் கவனிக்கிறார். ஆகையால் தான் மத்தேயு 5 வாசிக்கிறோம், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவன். முதலாவது we must be humble in our heart. இருதயத்தில் தாழ்மையுடையவளாக இருக்கணும், இருதயத்தில் பரிசுத்தமுள்ளவளாக இருக்க வேண்டும். இருதயத்தில் தூய்மையாக இருக்கிறவங்க பாக்கியவான்கள் இல்லையா? சாந்த குணம் உள்ளவங்க, இரக்கம் செய்கிறவங்க, நீதி மேல் பசிதாகம் உடையவங்க, இந்த மாதிரி நல்ல குணாதிசயங்களோடு நல்ல மனப்பாங்களோடு இருக்கிறவர்களை ஆண்டவரை குறிப்பிடுகிறார். இதுதான் ஒரு மனிதனுக்கு ஆசீர்வாதமாக கொண்டு செல்லும். இப்படிப்பட்டவர்களாக இருந்து கொண்டுதான் ஜெபிக்க வேண்டும், இப்படிப்பட்டவர்களாக இருந்து கொண்டுதான் கொடுக்க வேண்டும், இப்படிப்பட்டவர்களாக இருந்து கொண்டுதான் தேவாலயங்களுக்கு வர வேண்டும், இப்படிப்பட்டவர்களாக இருந்து கொண்டுதான் விசுவாச பிரமாணம் சொல்ல வேண்டும், இப்படிப்பட்டவர்களாக இருந்து கொண்டுதான் திருச்சபை பணிகளில் பங்கேற்க வேண்டும். ஏதோ எனக்கு வசதி இருக்கிறது என்பதற்காக கொடுத்து விடுவதனாலோ, இல்லை என்றால் எனக்கு செயல்படுவதற்கு ஆர்வம் இருக்கிறது என்ற காரணத்தினாலே திருச்சபை காரியங்களை செயல்படுவதனாலோ கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். கர்த்தருடைய கோபாக்கனை தான் பெற முடியும். ஆக இவர்கள் நல்லதைத்தான் செய்தார்கள். உடன்படிக்கை பெட்டியின் மேல் அவர்களுக்கு இருந்த உயர்ந்த எண்ணத்தின் அடிப்படையில் அவர் நல்ல காரியத்தை செய்தார்கள். ஆனால் அந்த நல்ல காரியத்துக்கு தேவனிடத்திலிருந்து பதில் வரவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையின்படி வாழவில்லை. ஏதோ ஒரு மந்திர பொட்டி போல உடன்படிக்கை பொட்டி அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. இன்றைக்கி கொஞ்சம் பேருக்கு நம்பிக்கை இருக்குது, கோயிலுக்குள்ளே உட்காந்து ஜெபம் பண்ணால் நல்லது நடக்கும், அதுவும் கோயிலுடைய முன்பகுதியில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணால் நல்லது நடக்கும். அருமையானவர்களே, இவைகளெல்லாம் மூட நம்பிக்கைகள். நாம் எங்கே உட்காந்து ஜெபம் பண்ணுறதுல முக்கியம் இல்லை, வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணால் எவ்வளவு அந்த ஜெபத்துக்கு பவர் உண்டோ அதே அளவு தான் கோயிலில் உட்காந்து ஜெபம் பண்ணாலும். அதில் ஆல்டர் பக்கத்தில் போய் நின்று ஜெபம் பண்ணாலும் அதே அளவு தான். ஆனால் பவரெல்லாம் எதன் வழியாக டிசைட் ஆகுதுன்னு சொன்னால், நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு முன்பாக எப்படி இருக்கிறது, காயினை போல் இருக்கிறதா ஆபேலை போல் இருக்கிறதா, அதனுடைய அடிப்படையில் தான். நம்முடைய இருதயம் நன்றாக இருந்தால் நாம் ஏதோ ஒரு தெருவில் நின்று ஜெபித்தால் கூட அது வல்லமையாக இருக்கும். அதையெல்லாம் விட்டு போட்டு இருதயம் சரியில்லாத நிலைமையில் நம்ம ஆல்டர் பக்கத்தில் போய் 2 கைகளையும் விரித்து கொண்டு நாம் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் அதை பார்த்து அவர் கோபமடைவாரே வேண்டி அதை பார்த்து அவர் பரிதபிக்க மாட்டார். அருமையானவர்களே, நல்லதை செய்தார்கள், அவமானத்தை விளைவாக பெற்றார்கள். ஏனென்றால் அவர்கள் நல்லவர்களாக இருந்து கொண்டு நல்லதை செய்யவில்லை. ஒரு உடன்படிக்கை பெட்டி என்கிற ஒரு பெட்டியினுடைய ஒரு மேஜிக் தன்மையை குறித்து தான் அவர்கள் நம்பினார்களே அன்றி அதற்குள் இருக்கிற வேத வார்த்தைகளை குறித்து அவள் நம்பிக்கை. இன்னைக்கு கூட நிறைய கிறிஸ்தவங்க பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் கையில் பைபிளை வச்சுருவான். எதுக்குன்னு சொன்னால், இந்த பைபிளில் இருக்கிற வார்த்தைகள் மேல் வைத்த முக்கியத்தினால இல்லை, இந்த பைபிளை எங்கே கொண்டு போனாலும் ஒரு பாதுகாப்பு கிடைக்கும், பேக்கில் வச்சா பாதுகாப்பாக இருக்கும், நைட்டில் தூங்குற வெளில தலைப்பக்கம் வச்சா பாதுகாப்பு கிடைக்கும். இந்த மாதிரி தான் அதில் என்ன எழுதி இருக்கிறது, நாம் எப்படி வாழணும், எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எப்படி செயல்படணும், நம்முடைய சுபாவம் எப்படி இருக்கணும், நம்முடைய மனநிலை எப்படி இருக்கணும், இதை குறித்து என்ன பைபிள் சொல்லுது, இதையெல்லாம் படித்து படித்து பின்பற்றுகின்ற ஒரு மனநிலையில் இது கடவுள் கொடுத்த பைபிள். சிலர் பார்த்தீங்கன்னா தெரியாதனமாக யாராவது ஒருத்தர் பைபிளை கொஞ்சம் தரையில் வச்சுட்டு அதை பார்த்துட்டாங்கன்னா போதும், அட பாவி பைபிளை எங்கே வச்சிருக்கிற, மகா பரிசுத்தமுள்ள தேவன் கொடுத்த பைபிள் அதை தரையில் போட்டிருக்கிறியே அப்படி சொல்லிட்டு உடனே அவங்கள ரொம்ப கடிந்து கொள்ளுவாங்க. ஆனால் இவங்க பைபிளை மட்டும் ரொம்ப துணிவை ஏதாவது கீழே போட்டு அதுக்கு மேலே தான் வைப்பாங்க, ரொம்ப பாதுகாப்பாக வைப்பாங்க. ஆனால் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிற சத்தியத்தை எல்லாம் எங்கே வச்சுருக்கிறாங்க? இருதயத்தில் வச்சுருக்கிறாங்களா? இல்லை. மனதில் வச்சுருக்கிறாங்களா? இல்லை.
அந்த வேத வார்த்தைகள் இப்படி நடக்கிறாங்களா? இல்லை. காரில் எழுதி போடுறாங்க, வாகனத்தில் எழுதி போடுறாங்க, ஸ்டிக்கராக எழுதி வீட்டில் ஒட்டுறாங்க. ஏன் இந்த மாதிரி எழுதி ஒட்டுனா அதில் நமக்கு ஒரு நல்லது நடக்குங்கிற சிந்தனை. ஆனால் அந்த வார்த்தைகளை நம்முடைய மனசில் எந்த அளவுக்கு ஒட்டி வைத்து கொண்டு நாம் செயல்படுகிறோம் என்பது ரொம்ப முக்கியமான காரியம். எனவே இந்த ஏலியினுடைய காலத்தில் அந்த இஸ்ரவேலர்கள் உடன்படிக்கை பெட்டியின் மேல் மிகப்பெரிய விசுவாச நம்பிக்கையை வைத்து ஒரு நல்ல காரியத்தை தான் செய்தார்கள். ஆனால் அந்த நல்ல காரியத்திற்கு பலன் கிடைக்கவில்லை. இரண்டாவது ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கும்படியாக கடந்து செல்வோம். 2 சாமுவேல் 6ஆம் அத்தியாயத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே தாவீது ஒரு ரொம்ப நல்ல காரியத்தை செய்கிறதுக்கு போகிறார். என்ன காரியம்? தாவீது ஒரு ஆடு மேய்க்கிறவனாக இருந்து கொண்டு ஒரு தேசத்துக்கு அரசனாக்கப்பட்டவன். தன்னை மிக தாழ்வான ஒரு நிலைமையில் இருந்த பொழுது தேவன் தெரிந்து கொண்டு ஆடுகளுக்கு பின்னால் நடந்த தன்னை அரசனாக்க அப்படின்னால அந்த தேவன் மேல் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பு, மிகப்பெரிய பற்று. உண்மையிலேயே தாவீது தேவன் மேலே மிக அதிகமான அன்புள்ளவன். ஆகையால் தான் சங்கீதம் 42 வாசிக்கும் பொழுது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் தேவனே என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது, எப்பொழுது உம்முடைய சந்நிதியிலே வந்து நிற்பேன் என்று சொல்லி தாகத்தோடு பேசுவான். தேவனை அதிகமாக தேடுகிற ஒரு மனிதன், தேவனுடைய அன்பை அதிகமாக நாடுகிற ஒரு மனிதன், தேவ ஐக்கியத்தில் மகிழ்ச்சி அடைகிற ஒரு மனிதன். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் தன்னுடைய வாழ்விலை செய்த நன்மைகளை குறித்த ஒரு மிகப்பெரிய எண்ணத்தினுடைய விளைவாக அவன் நல்லதை செய்ய விரும்புகிறான். என்ன நல்லது என்று சொன்னால், இதே பிரச்சனை அந்த உடன்படிக்கை பெட்டி தான். இந்த உடன்படிக்கை பெட்டி இப்போ எங்கே இருக்குன்னு சொன்னால், அந்த எருசலேமுக்குள் இல்லாதபடிக்கு இன்னொரு இடத்துல இன்னொருத்தோடைய வீட்டில் இருக்கிறது. அப்போ அவன் நினைக்கிறான், நான் வந்து இந்த விதமான ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கும் பொழுது உடன்படிக்கை பெட்டி எங்கேயே இருக்குதே, அதை நாம் இங்கே கொண்டு வரணும் அப்படின்னு யோசனை பண்ணி தன்னுடைய அமைச்சர்கள், அலுவலர்கள், அதிகாரிகள் எல்லாரையும் கூட்டி வைத்து அந்த வழிபாடுகளை செய்கிற அந்த ஆசாரியர்கள் அவர்கள் எல்லாரோடும் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வர, ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்குதோ அதை அங்கேருந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிளான் பண்ணி அந்த விதமாக எல்லாம் ஒரு டிசிஷன் எடுத்து அதற்கான காரியங்களை செய்கிறாங்க. அந்த நாளும் வந்தது. அந்த நாள் வந்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இந்த உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்கிறதோ அந்த வீட்டில் இருந்து அதை மிக அருமையாக எடுத்து ஒரு மாட்டு வண்டியில் வைத்து, மாட்டு வண்டியை மிக சிறப்பாக அலங்கரித்து அவ்விதம் ஒரு பெரிய ஊர்வலமாக ஆடி பாடி மகிழ்ந்து களி கூர்ந்து உற்சாகமான கோஷங்களை எழுப்பி மிகுந்த ஒரு சந்தோஷமான மனநிலையோடு அவங்க வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப பக்தியான காரியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப கடவுள் மேல் உள்ள அன்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருடைய உடன்படிக்கை பொட்டியை குறித்த ஒரு மிகப்பெரிய நல்ல எண்ணத்தோடு வந்து கொண்டிருக்கிறாங்க. வந்து கொண்டே இருக்கிறவில்லை. என்ன நடக்கிறது என்று சொன்னால், அங்கே குறிப்பிட்ட ஒரு களத்தின் பக்கமாக இந்த மாட்டு வண்டி வருகிறது. மாட்டு வண்டி என்றால் இந்த உடன்படிக்கை பெட்டியை ஏற்றி கொண்டு வருகிற அந்த மாட்டு வண்டி வருகிறது. அந்த மாட்டு வண்டி வருகிற ஒரு சூழல் என்ன நடக்கிறதுனா, நீண்ட நேரமாக ஊர்வலம் வந்து கொண்டிருந்த வேளையில் இந்த மாட்டுக்கு பசி வந்துச்சு போல இருக்குது. அதனால அது அந்த பக்கம் திரும்பி இந்த பக்கம் திரும்பி எங்கேயாவது நமக்கு திங்கிறது கிடைக்குதா அப்படின்னு அது பார்த்துருக்கும் போல இருக்கு. ஏன்னா இவங்க ரொம்ப பக்தி சந்தோஷத்தில் ஒரு பெரிய விழா போல் அதை அவர்கள் யோசித்து செய்து கொண்டிருக்க அப்படின்னா அவங்களுக்கு சாப்பாடு அந்த நேரத்தில் பெரிய மேட்டராக தெரியல. ஆனால் இந்த பசுமை மாடு ரொம்பவும் வந்து பசியோடு வந்துட்டு இருக்கனால எங்கேயாவது அது வைக்கல் கிடைக்குதா புல் கிடைக்குதான்னு சொல்லி அங்கங்கே திரும்பி பார்க்க ஆரம்பிச்சது. அப்படி பார்க்குறவங்க அங்கே ஒரு வயல் களம் இருந்தது. அந்த களத்தை பார்த்தோன்னே மாடு என்ன செய்தது, அந்த பக்கமாக கவனத்தை திருப்பி அங்கே போக பார்த்தது. அந்த நேரத்தில் அதை அந்த பக்கம் போகாதபடிக்கு இந்த பக்கம் போகும்படியாக மாட்டு வண்டியை செலுத்தின அந்த சூழலில் என்ன நடந்ததுன்னு சொன்னால், தவறுதலாக மாட்டு வண்டியிலிருந்து அந்த உடன்படிக்கை பெட்டி கீழே விழும்படியான ஒரு சூழல் ஏற்படுகிறது. மிக பரிசுத்தமானதாக தெய்வீகமாக எண்ணப்படுகிறதான தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது என்று சொல்லப்படுகிற அந்த பெட்டி கீழே விழ போகிற ஒரு சூழல் ஏற்பட்ட உடனே எல்லாரும் உஷாராகி, குறிப்பாக அந்த பொட்டி இதுவரையிலும் எந்த வீட்டில் இருந்ததோ அந்த வீட்டில் உள்ள மகன் ஊசா என்பவன் என்ன செய்கிறான்னா, ஓடி போய் கர்த்தருடைய பெட்டி கீழே விழுந்துடக்கூடாதே அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமாக வந்து அதை தாங்கி பிடிக்க போவார். தாவீது செஞ்சது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? நல்ல விஷயம் தான் நடந்திருக்குது இல்லையா? இது வரைக்கும் ரொம்ப நல்ல விஷயம் தான் நடந்திருக்குது. என்ன பக்தி, என்ன பரவசம், என்ன கொண்டாட்டம், எந்த விதமான ஒரு குதூகலம், அப்படியாக தேவன்மையே கொண்ட ஒரு மிகப்பெரிய எண்ணத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெட்டி கீழே விழப்போகிறதே என்கிறதான ஒரு ஆதங்கத்தோட ஒரு மனுஷன் ஓடி போய் பெட்டியை பிடிக்க போகிறான். என்ன நடந்தது? அதற்காக ஊசாவை தேவன் பாராட்டினாரா? மிக நல்ல காரியம் செய்தாய், அதனாலே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு ஒரு ஆசீர்வாத வாக்குறுதியை கொடுத்தாரா? அப்படி எதையும் செய்யவில்லை. நடந்தது என்ன? ஊசாவை ஸ்பாட்லி அடித்து அவன் கதையை முடிச்சிட்டார் கடவுள்.
விளங்கி கொள்ள முடியல. அப்படிதானே? என்ன அந்த மாதிரி பண்ணிட்டாரு கர்த்தர். நல்லதா நினைத்தா நல்லதை செஞ்சான், ஆனால் அவனுக்கு கிடைத்தது பனிஷ்மெண்ட். காரணம் என்ன? அவனுடைய துணிகரத்து நிமித்தம் தேவனை அடித்தார் என்று வேதம் சொல்லு. என்னங்க துணிகரம்? காரணம் என்னவென்றால், பிரச்சனை எங்கே இருந்து ஆரம்பித்தது? அதற்கு பிறகு இந்த சம்பவம் நடந்த பிறகு உடனே அந்த பொட்டியை கொண்டு ஒரு வீட்டில் வச்சுட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. தாவீதுக்கு விவரம் புரியுது. என்ன விவரம் புரியுதுன்னு சொன்னால், நீங்கள் மறுபடி 2 நாளாகவும் 15ஆம் அத்தியாயத்தினுடைய 12, 13 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே தாவீது அழகாக சொல்வார், நாம் இதுக்கு முன்னாடி நாம் சுமக்க வேண்டிய பொட்டியை மாட்டு வண்டியில் சுமக்க வச்சோம். நாம் தேவனை தேட வேண்டிய விதமாக தேடாம நாம் விரும்பின விதமாக தேடின காரணத்தினால தேவன் அடிவிழ வைத்தார். நன்றாக புரிகிறதா? தவறு எங்கே ஆரம்பிச்சது? உடன்படிக்கை பொட்டி என்பது லேவியர்களாலே சுமக்கப்பட வேண்டும் என்கிற நியமம் உரியது. உடன்படிக்கை பொட்டி வந்த காலகட்டத்தில் இதை தேவனுக்கென்று விசேஷமாக தங்களை அர்ப்பணித்த லேவியர்கள் தான் சுமக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் கட்டளை கொடுத்திருந்தார். இப்போ இவர்களுக்கு உற்சாகம், பக்தி அதிகமான கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்கிற உணர்வில் பிரமாணத்தை மறந்து போயிட்டாங்க, வார்த்தையை மறந்து போயிட்டாங்க, கோட்பாடுகளை மறந்து போயிட்டாங்க. அப்படித்தானே? அதனுடைய விளைவாக என்ன நடந்ததுன்னு சொன்னால் ஒரு சாவு. காரணம் என்னவென்றால், தேவனுக்காக நாம் எவ்வளவு குதூகலிக்கிறோம், கொண்டாடுகிறோம், சந்தோஷப்படுகிறோம் என்பவை எல்லாவற்றை விட தேவனுடைய வார்த்தைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். எந்த ஒன்றையும் தேவனுடைய வார்த்தையின்படி நாம் பார்க்கணும். திருச்சபையா, வார்த்தையின்படி அதற்கு விளக்கம் கொடுக்கணும். திருச்சபை செயல்பாடா, வார்த்தையின்படி அதை யோசிக்கணும். ஆராதனையா, வார்த்தையின்படி சிந்திக்கணும். ஜெபமா, உபவாசம், அப்புறம் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது இதை குறித்து என்று சிந்திக்க வேண்டும். ஏதோ நான் விரும்புகிறபடி ஏதோ ஒன்றை செய்வேன், ஆண்டவர் அங்கீகரிக்கணும் அப்படின்னு நினைத்தா நல்லது நடக்காது. இவர்கள் தங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை உருவாக்கி கொள்வதற்காக தங்களுடைய சொந்த வழியில யோசித்து தங்களுடைய மனம் தோன்றின விதமான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தார்கள். ஆனால் அதன் மத்தியிலே தேவனுடைய வார்த்தைகளை குறித்த கவனம் அவர்களுக்கு கடந்து போய்விட்டது. அந்த நியமத்தை அவர்கள் மறந்தார்கள். அதனுடைய விளைவாக தேவன் அவர்களை அடிவிழ பண்ணினார் என்று பார்க்கிறோம். சில நேரங்களில் தேவனுடைய காரியங்களை நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. புதிய ஏற்பாட்டில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போஸ்தலர் 5ஆம் அத்தியாயத்தை வாசித்து பார்க்கும்போது அனனியா சப்பீரால் என்று சொல்லப்படுகிற ஒரு ஃபேமிலி அடி வாங்குறாங்க. அவரும் அவுட் ஆகிடுறாரு, ஒய்ஃபும் அவுட் ஆகிடுறாங்க. 2 பேரும் செத்து போயிடறாங்க. திருச்சபை நடுவில் ஒரு பெரிய துக்கம். அது மட்டுமே நிறைய பேருக்கு பயம். இதுக்கு மேற்பட்டு நம்ம திருச்சபைக்கு வரதே நல்லது கிடையாது. ஏன்னா அங்கே நல்லது செஞ்சவங்களுக்கே அடி தான் விழுது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுகிற சூழல் ஏற்பட்டது. ஆனால் ஏன் அனனியா சப்பீரால் என்பவர் அடிக்கப்பட்டார்கள்? அவர்கள் சாவை சந்தித்தார்கள். என்ன அர்த்தம்? பொய் சொன்னாங்க. யாருக்கிட்ட சொன்னது? மனுஷங்கிட்ட தான் சொன்னாங்க. ஆனால் அது எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டது என்றால், பேதுரு சொல்லுகிற பொழுது நீ மனுஷங்கிட்ட பொய் சொல்லலை, பரிசுத்த ஆவியானவர்கிட்டே பொய் சொன்ன. சரி, என்ன பொய் சொன்னாங்க? இப்போ அனனியா சப்பீரால் என்ன பண்ணாங்க? கோயில் பணத்தை கையாடல் பண்ணாங்களா? இல்லை காணிக்க பணத்தில் கொஞ்சத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்களா? இல்லை கள்ளக்கணக்கு காண்பித்து கடவுளுடைய பணத்தை தங்களுடைய சொந்த செலவுக்காக எடுத்து கொண்டாங்களா? இல்லை கோயில் நிலத்தை அபகரிச்சிட்டாங்களா? ஒன்றுமே பண்ணலையே. அந்த மாதிரி ஒரு தப்பும் பண்ணலை. அவங்க என்ன பண்ணாங்க? உண்மையிலேயே செஞ்சது என்னன்னு சொன்னால், அவங்களுக்கு இருந்த சொந்த நிலத்தை விற்று அவங்க கோயிலுக்கு கொடுத்தாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கணும்? வாட் கைண்ட் ஆஃப் ரிவார்ட் they must get from God? அவங்க ஆண்டவரால் விசேஷமான ஆசீர்வாதம் பெற்றிருக்கணும். அப்படி தானே? இப்போ நாம் தான் ஒரு நாள் கோயிலுக்கு 100 ரூபா காணிக்கை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். வந்தவளை யோசித்து பார்த்த பிறகு, சரி 100 ரூபா போட்டால் இன்றைக்கி வேறு ஒரு சில செலவு இல்லாமல் இருக்குது, அதனால் தற்போதைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், 10 ரூபா போட்டுட்டு 90 ரூபா வச்சுக்குவோம் அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம். இப்போ இதில் என்னங்க தப்பு இருக்குது? நம்ம பக்கத்தில் இன்னொரு 10 ரூபா கூட போடலை, 1 ரூபா போட்டார். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவர் அது கூட போடலை. காணிக்கப்பட்டு பை பக்கத்தில் வரவெல்லாம் ரொம்ப ஆழ்ந்த ஜபத்தை பண்ணிட்டு இருந்தார். ஆமாம், ரொம்ப கண்களை மூடிக்கொண்டு ரொம்ப பக்தியோடு. ஏன்னா காணிக்கப்பட்டு கடந்து போகிற வரைக்கும் இவருடைய பக்தி செயல்படும். ஆனால் இவர் 100 ரூபாவை கொண்டு வந்தவர் என்ன பண்ணிட்டாரு? 10 ரூபாவை கொடுத்துட்டு 90 ரூபாவை அவருக்கு அன்னைக்கு கொஞ்சம் செலவு இருந்தது. இதில் என்னங்க தப்பு? பக்கத்தில் இருக்கிறவர் 10 ரூபா கூட போடலை, அதுக்கு பக்கத்தில் இருந்தவர் கண்ணை மூடிட்டுனாரு. இவர் பரவாயில்லையே 10 ரூபாவது போட்டாரே, அதனால் அந்த 10 ரூபாவுக்கு தக்கபடி கடவுளை என்ன பண்ணிக்கணும்? ஆசீர்வாதம் பண்ணியிருக்கணும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவன் சில விஷயங்களை பார்க்குற விதமே வித்தியாசமானது. அனனியா சப்பீரால் விஷயத்தில் என்ன நடந்தது? பெரிய தப்பு ஒன்றும் கிடையாது. நாம் அதெல்லாம் தப்புன்னு நினைக்கிறதே கிடையாது.
ஆனால் தேவன் நாம் நினைக்காதெல்லாம் தப்புன்னு நினைக்கிறார். எப்படி? அவர்களுடைய ஆசை என்னவென்று சொன்னால், அதுக்கு முந்தின அத்தியாயத்தை நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். அதுக்கு முந்தின அத்தியாயம் எங்கே முடிகிறது, அதில் என்ன சொல்லும்? அந்த நாட்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பின் அனுபவம் பெற்றவங்க என்ன பண்ணாங்கன்னா, இனி நாம் தான் கிறிஸ்துக்குள்ளான ஒரே குடும்பம், இப்போ நாம் எல்லாம் ஒரு அந்நியங்க கிடையாது அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, கர்த்தருக்காக தங்களுடைய செல்வங்களை எல்லாம் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு வச்சாங்க. அப்படி அப்போஸ்தலர் பாதத்தில் வச்சோடனே அவங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை, அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்குது. ஏன்னா இவங்க எவ்வளோ தியாகமாக கர்த்தருக்காக தங்களுடைய செல்வங்களை எல்லாம் கொடுக்குறாங்க அப்படி சொல்லி எல்லோரும் நல்ல விதமாக அவர்களுக்கு நன்மதிப்பு கொடுக்குறாங்க. அதை பார்த்து கொண்டிருந்ததான இந்த அனனியாள் சப்பீராளுக்கு ஒரு எண்ணம் வருது, நாமும் இவங்கள மாதிரி கர்த்தருக்காக கொடுத்து நல்ல பேரை வாங்கணும் அப்படின்னு சிந்திச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கக்கிட்ட இருந்த நிலத்தை விற்கிறாங்க. விற்ற பிறகு தான் ஒரு யோசனை வருது, இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கொடுக்கணுமா, ஹியூஜ் அமௌண்ட்டாக இருக்குது, நாம் என்ன பண்ணலாம், கொஞ்சத்தை நம்முடைய பாக்கெட் மணிக்காக வச்சுட்டு ஏதோ ஒரு அப் அண்ட் டவுன்னா நமக்கு தேவை இருக்கும், அப்படி கொஞ்சத்தை வச்சுட்டு மிச்சத்தை கொடுத்துருன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பகுதியை வச்சுட்டாங்க. அதுக்கு தான் தண்டிக்கப்பட்ட காரணம் என்னவென்றால், கர்த்தருக்காக ஒரு பெரிய தியாகத்தை பண்ணினது போல பார்க்கப்பட வேண்டும் என்று விரும்பினார்கள். இதுதான் மாய்மாலம், ஹிப்போக்ரசி. நாங்கள் எப்படி இல்லையோ அப்படி இருப்பதாக காண்பிப்பது. பல நேரங்களில் ஜனங்கள் நம்மை பார்க்கிற பொழுது பக்தியானவள் என்று பார்க்கிறார்கள். பக்தியானவளாக பார்க்கப்படும் விதமாக நாம் நடந்து கொள்கிறோம். பைபிளை கையில் வச்சுருக்கிறோம், பாட்டு பாடுறோம், துதிக்கிறோம், இயேசுநாதரை பற்றி ரொம்ப விசேஷமாலாம் பேசுகிறோம். மற்றவங்கெல்லாம் நம்மளை பார்த்து இவங்க இருக்கிறாங்களே ரொம்ப சோ பயஸ் சோ ஹோலி அப்படி நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கப்படும்படியாக தோற்றத்தை கொடுக்குறோம். ஆனால் தோற்றத்தின் அடிப்படையில் வாழ்க்கை இல்லை. கிறிஸ்தவ தோற்றம் இருக்கிறது, கிறிஸ்துக்குரிய வாழ்க்கை இல்லை. ஆகையால் தான் அந்த காலத்தில் இயேசுநாதர் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிற வேளையில் அக்காலத்தில் இருந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரர்கள், மத தலைவர்கள் அவர்களுடைய நிலைமைகளெல்லாம் இயேசு கிறிஸ்து பார்த்து அவர்களை பார்த்து என்ன சொன்னார்? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே, மறைந்திருக்கிற பிரேத குழிகளே, மாயக்காரரே. அப்படின்னா நீங்கள் அவுட்வேர்ட்லி ஒரு விதமான ஒரு அப்பியரன்ஸ் கொடுத்து ஜனங்கள்கிட்டத்துலேருந்து நீங்கள் நல்ல ஆனர் வாங்கிக்கிறீங்க, நல்ல ரெஸ்பெக்ட் வாங்கிறீங்க. ஆனால் உள்ளாடி பார்த்தாச்சுன்னு சொன்னால் அவ்வளோ ஆகாத விஷயங்களாக இருக்குது. மனிதர்களுக்கு முன்பாக நீங்கள் உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், ஆனால் தேவனோ உங்களுடைய இருதயங்களை அறிந்திருக்கிறார். பாருங்கள் அருமையானவர்களே, நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படி இருந்து கொண்டு நாம் மற்றவர்களுக்கு காண்பிக்கணும். எப்படி இருக்கணும் ஆண்டவர் விரும்புகிறாரோ அப்படி இருந்து கொண்டு காண்பிக்க வேண்டும். வெளிப்பிரகாரமான ஒரு பக்தி தோற்றத்தை காண்பித்து கொண்டு அந்த அளவிற்கு தேவன் நம்மிடத்தில் உண்மையானவைகளை பார்க்கவில்லை என்றால் அது அவருடைய பார்வையில் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைத்தனமாக இருக்கிறது. அது ஒரு வேஷமாக இருக்கிறது. சினிமா நடிகர்களைப் போல நாமும் வேஷம் போடுகிற அனுபவமாக இருக்கிறது. இந்த மாய்மாலத்தை தான் அதிகமாக தேவன் வெறுக்கிறார். புதிய ஏற்பாடு முழுசும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐடல் வர்ஷிப்பை பற்றியோ விக்கிரக ஆராதனை குறித்தோ இயேசுநாதர் கண்டம் பண்ணலை. அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ண அர்த்தம் கிடையாது. ஏன்னா அந்த நாட்களில் அந்த பிரச்சனை அங்கே இருக்கலை. அந்த காலத்தில் அவர் அதிகமாக கண்டித்ததும் அதிகமாக அவர் எச்சரித்ததும் எதை என்று சொன்னால், அக்கால யூத மக்கள் மத்தியில் இருந்ததான மாயமான வாழ்க்கை, அதாவது வேடமான வாழ்க்கை, பக்தியானவர்களைப் போல தோன்ற வைத்து கொண்டு பக்தியெல்லாம் வாழ்கிறது. நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு செயின் செஞ்சால் கூட அதில் ஒரு சிலுவை வச்சுருப்பாங்க. வீடு கட்டினாங்கன்னா அதில் ஏதாவது ஒரு சிலுவை அடையாளம் வீட்டில் வச்சுருப்பாங்க. ஒரு மோதிரத்தை செஞ்சாங்கன்னா அதில் ஒரு சிலுவை அடையாளம் போட்டிருப்பாங்க. சோறாக்குனாங்கன்னா ஒரு குருசு போடுவாங்க இல்லையா? ஒரு வாகனம் வாங்கினா அதில் ஒரு சிலுவை அடையாளம் போட்டிருப்பாங்க. இதையெல்லாம் பார்க்குறவங்களுக்கு என்ன மாதிரி சிந்தனை வரும்னா, இவங்க இந்த சிலுவை சம்மந்தமான காரியத்தில் எவ்வளோ பக்தியாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்க அதுக்கு அந்த சிலுவை அடையாளம் போடுற காரணமே வேறு. சாப்பாடு சேரவில்லை, ஒரு சிலுவை அடையாளம் போட்டால் சாப்பாடு கொஞ்சம் நல்லா வரும். வீட்டில் ஒரு சிலுவை அடையாளம் வச்சா பிசாசு ஓடிடுவான். காரில் ஒரு சிலுவை அடையாளம் வச்சா பாதுகாப்பு கிடைக்கும். நகையில் ஒரு சிலுவை அடையாளம் வச்சா அது நமக்கு நல்லது நடக்கும், பறிபோகாமல் இருக்கும், திருடு இடம் பிடிச்சிட்டு போக மாட்டான். இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு தான் அந்த அடையாளத்தை வைக்கிறோம். அடையாளங்கள் இருக்கிறது, அடையாளங்களுக்கு உகந்த வாழ்க்கை இல்லை. சிலுவை இருக்கிறது, நம்ம சிலுவையில் அறையப்படவில்லை இல்லையா? சிலுவையில் நம்ம அறைய கொடுக்கவே இல்லை, ஆனால் சிலுவையை வைத்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஒரு தோற்றம், ஒரு ஷோ, இந்த ஷோவை தான் ஆண்டவர் வெறுக்கிறார். ஆக அனனியாள் சப்பீராளுடைய நாட்களில் அவர்கள் செய்தது ஒரு நல்ல செயல்தான். ஆனால் மிக பிரமாதமாக ஆண்டவருக்காக தங்களை முற்றிலும் எல்லாவிலும் அர்ப்பணித்தவர்களைப் போல காண்பித்து கொண்டு அந்த அளவில் குறைவுபட்ட காரணத்தினாலே தேவனுடைய பார்வை விட ஜனங்களால் நன்றாக பார்க்கப்பட வேண்டும் என்று விரும்பின காரணத்தினாலே அவர்கள் தேவனாலே தண்டிக்கப்பட்டார்கள். ஆம் அருமையானவர்களே, தாவீதினுடைய நாட்களிலே அந்த ஊசா என்பவன் உயிரிழக்கிறான். இங்கே இவர்கள் உயிரிழக்கிறார்கள். காரணம் என்ன? வேத வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது?
வேத பிரமாணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், வேத வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு நாம் செய்கிறவர்களை தேவன் அங்கீகரிக்க வேண்டும். நான் என்னுடைய மனம் சொல்லுகிற விதமான நிகழ்ச்சிகளை நடத்துவேன், விழாக்களை நடத்துவேன், மாதப்பிறப்புகளை கொண்டாடுவேன், பலவிதமான பண்டிகைகளை ஆசரிப்பேன், அதையெல்லாம் தேவன் அங்கீகரிக்க வேண்டும் நான் நினைக்கிறோம். ஆனால் இதன் மத்தியில் இவைகளை குறித்த தேவ பிரமாணங்கள் என்ன, தெய்வ வார்த்தைகள் என்ன? ஆமோஸ் தீர்க்கதரிசனுடைய நாட்களில் தேவன் சொன்னவர் என்ன? உங்கள் சர்வாங்க தகன பலிகளை நான் வெறுக்கிறேன், உங்களுடைய பாடலின் இறைச்சலை நான் வெறுக்கிறேன், உங்களுடைய வீணைகளின் நாதத்தை நான் கேட்க மாட்டேன், உங்களுடைய பண்டிகை ஆசரிப்புகளை நான் வெறுக்கிறேன். ஆண்டவர் எவ்வளோ அருமையாக சொன்னார். அப்போ இவை எல்லாவற்றையும் குறித்து வேத வார்த்தைகள் என்ன சொல்லுகிறதோ அந்த வேத வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத பொழுது நாம் செய்கிற எல்லா காரியங்களும் தேவனிடத்திலிருந்து நமக்கு நன்மை அல்ல, தீமையை கொண்டு வருகிறது என்று இந்த வேத வசனங்கள் சொல்லுகிறது. ஆகையால் செய்யப்பட்ட காரியங்கள் நல்ல காரியங்கள், ஆனால் விளைவுகளோ அவ்விதமாக இருக்கவில்லை. இப்பொழுது நாம் அடுத்த ஒரு சம்பவத்துக்கு நேராக கடந்து செல்லும். தாவீதுக்கு முன்னாடி சவுல் என்பவர் ராஜாவாக இருந்தது உங்களை எல்லாருக்கும் தெரியும். கிறிஸ்தவர்களுக்கு தாவீது, அதாவது இஸ்ரவேல் சாம்ராஜ்யம் தோன்றின பிறகு முதல் ராஜாவாக சவுல் தேவனால் நியமிக்கப்படுகிறான். இந்த சவுல் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ராஜா, தேவனாலே விசேஷமாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ராஜா. அப்படிப்பட்ட ஒரு ராஜாவை ஒரு காலகட்டம் வருகிற பொழுது தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், 1 சாமுவேல் 15ஆம் அத்தியாயத்தினுடைய 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, நான் இவனை புறக்கணித்தேன் என்று சொல்லுகிறார். காரணம் என்னவென்று சொன்னால், 1 சாமுவேல் 15ஆம் அத்தியாயத்தினுடைய 9ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அவன் அந்த அமலேக்கியர்களோடு போர் செய்து அமலேக்கியர்களை ஜெயிக்கிற ஒரு சூழ்நிலையிலே அமலேக்கியர் நாடுகளில் உள்ள ஆடுகள் மாடுகள் எல்லாவற்றையும் இவன் கைப்பற்றுகிறான். அவற்றையெல்லாம் கைப்பற்றி கொண்டு வருகிற பொழுது அவைகளெல்லாம் மிக தரமானவைகளாகவும் வலிமையானவைகளாகவும் கொளுத்தவைகளாகவும் இருக்கிறதை பார்க்கிறான். ஆனால் இவைகளை குறித்து தேவன் அவனிடத்தில் என்ன சொல்லியிருந்தார்னா, யுத்தத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீ போ, நான் உனக்கு வெற்றியை தருவேன், ஆனால் நீ அந்த தேசத்தில் பார்க்குற எல்லாத்தையும் அழிச்சிடணும், அந்த ஆடு மாடுகள் ஒன்றையும் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ யுத்தத்தில் ஜெயித்து விட்டான். ஜெயித்த வெளில இந்த ஆடுகளை எல்லாம் பார்க்குறான், மாடுகளை எல்லாம் பார்க்குறான். அது நல்ல புஷ்டியாக இருக்குது, நல்ல கொழுத்த ஆடு மாடுகளாக இருக்குது. அப்போ கூட இந்த ஆட்களெல்லாம் சொன்னாங்க, ராஜா நம்ம நாட்டில் தேடி தேடி பார்த்தா கூட இந்த மாதிரிப்பட்ட கொழுமையான ஆடு மாடுகளை பார்க்கவே முடியாது. அதனால இந்த ஆடு மாடுகளெல்லாம் நம்ம நாட்டுக்கு தள்ளிட்டு போயிட்டு என்ன பண்ணுவோன்னு சொன்னால், கடவுள் நமக்கு கொடுத்த வெற்றிக்காக அங்கே போய் அவருக்கு இதை பலியிடுவோம் அப்படின்னு அவங்க ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க, ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. சவுல் என்ன பண்ணுறார், பரவாயில்ல, நல்ல ஆலோசனை, இதை போட்டு யாரை அழிப்பானா, இந்த நல்ல ஆடு மாடுகளெல்லாம் அழிக்கிறது நல்ல செயலா, அதனால் நாம் இதை கொண்டு போய் கடவுளுக்கு பலி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. ஆனால் கொண்டு வந்த அந்த சூழல் தான் தேவன் சாமுவேல் தீர்க்கதரிசியை கூப்பிட்டு சொல்லுகிறார், இவனை நான் ராஜாவாக்குனதற்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன். ஐ எம் so sorry that I have made him as my king. அவன் ராஜா வாக்குறதுக்காக நான் ரொம்பவும் வருத்தப்படுறேன் அப்படி சொல்லிட்டு தேவன் தம்முடைய மனவேதனை கொட்டி தீர்த்தார். காரணம் என்னவென்று சொன்னால், அதற்கு என்ன காரணம் சொல்ல, அவன் என்னுடைய சொல்லை கேட்காமல் போனான், என்னுடைய வார்த்தையை அவன் பின்பற்றாமல் போனான். அவனிடத்தில் என்ன சொல்லியிருந்தார், யுத்தத்தை நீ செய்கின்ற பொழுது இந்தந்த விதமான காரியங்களை நான் சொல்லுகிறபடி நீ செய்ய வேண்டும் என்று. ஆனால் அவன் அவ்விதமாக செய்யாமல் அவனுடைய உடனிருந்த ஆட்கள் என்ன சொன்னார்களோ அதன்படி செய்தான். ஆகையால் தான் 1 சாமுவேல் 15ஆம் அத்தியாயத்தினுடைய 24ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறான், நான் போனேன், சண்டை போட்டேன், ஜெயித்தேன், ஆனால் உடன் இருந்த ஆட்களெல்லாம் சொன்னாங்க, இந்த ஆடு மாடுகளை நம்ம அழிக்காமல் தேவனுக்கு பலியிடலாம், அதனால் நான் தேவனுடைய வார்த்தையை கேட்காம ஜனங்களுக்கு பயந்து அவங்க வார்த்தையை கேட்டேன். பாருங்கள், இவனை ராஜாவாக்கின தேவனுடைய வார்த்தை அவன் கேட்கல, அவனுக்கு பணிபுரிகிற ஆட்களுடைய வார்த்தையை கேட்டு தேவ வார்த்தையை புறக்கணிக்கிறான். அது அவனுடைய பார்வையில் சாதாரணமாக இருந்தது, தேவனுடைய பார்வையில் சாதாரணமாக இருக்கவில்லை. அதனுடைய விளைவாக தேவன் அவனை புறக்கணித்து தள்ளுகிறார். அவனோட இந்த தொடர்பை அவர் துண்டித்து கொள்ளுகிறார். காரணம் என்ன? சாமுவேல் சொல்லுகிறான், கீழ்ப்படுகிறத விட தேவனுக்கு நீ சர்வாங்க தகன பலி போடுறது பெரியமா இருக்குமா? என்ன அர்த்தம்னா, நீ பண்ற ஆராதனை, நீ பண்ற வழிபாடு, நீ பண்ற ஆலய சம்பந்தமான நிகழ்ச்சிகள், நீ துதிக்கிற துதிகள், ஸ்தோத்திரிக்கிற ஸ்தோத்திரங்கள், கொடுக்கிற காணிக்கைகள், இவை எல்லாவற்றையும் விட ஒபீடியன்ஸ், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீ உபயோக பண்ணுறதா முக்கியம். ஆண்டவர் முதலாவது நீ வார்த்தைக்கு கீழ்ப்படுறியா? தாழ்மை உன்னிடத்துல உண்டா? பொறுமை உன்னிடத்துல உண்டா? அன்பு உன்னிடத்துல உண்டா? அடக்கம் உன்னிடத்துல உண்டா?
மற்றவங்க நல்லது செய்கிற பண்பு உனக்கு உண்டா, கீழ்ப்படிய, இதைத்தான் கவனிக்கிறான். இதற்கெல்லாம் நீ முக்கியத்துவம் கொடுக்காமல் நீ எவ்வளோ வழிபாடுகளை நிகழ்த்தினாலும், வழிபாடுகளோடு சம்பந்தப்பட்ட ஆராதனைகளோடு சம்பந்தப்பட்ட காரியங்களே அதிக முக்கியத்துவம் கொடுத்தாலும் தேவனுக்கு அது பிரியமானதல்ல. கீழ்ப்படிவு பார்க்கலும் சர்வாங்க தகனங்கள் தேவனுக்கு பிரியமாகிறாது என்று அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இங்கே தேவனால் புறக்கணிக்கப்படுகிற நிலைமை நடந்தது. என்ன நல்லது தான் சவுல் செய்கிறதா நினைத்தார் இல்லையா? இந்த ஆடு மாடுகளெல்லாம் கொண்டு போய் நம்முடைய எருசலேமில் கடவுளுக்கு பலியிடலாமே அப்படி தான் நினைத்தார். நினைத்த நினைவு நல்ல நினைவு தான். சில பார்த்தீங்கன்னா சில முக்கியமான பதவிகளில் இருக்கிறவங்க அவங்களுடைய பதவியின் அடிப்படையில் நிறைய சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு வேலையை செய்தாலும் சரி, எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதற்கு அவர்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் வாங்குறது வாய்ப்பு இருக்குது. அலுவலகங்களில் லஞ்சம் அப்படி நம்ம சொல்கிறோம்ல, அதுதான். ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வாங்குறாங்க. இவங்க கிறிஸ்தவங்களாக இருக்கிறதுனால வாங்குறது கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். லஞ்சமெல்லாம் வாங்குறது தப்புன்னெல்லாம் அடிக்கடி போதரெல்லாம் பிரசங்கம் பண்ணுறாங்களே, அதெல்லாம் கொஞ்சம் கூச்சம் இருக்குது. ஆனால் அவங்க ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் மனசுக்குள்ளே வச்சுருப்பாங்க. நாம் என்ன பண்ணுவோம், எல்லாரும் வாங்குறாங்க, நாம் வாங்குவோம். வாங்கி என்ன பண்ணுவோம், கோயிலுக்கு காணிக்கை கொடுப்போம், கோயில் கட்டுறதுக்கு பில்டிங் ஃபண்டு கொடுப்போம், இல்லை அனாதை ஆசிரமத்துக்கு கொடுப்போம். இந்த மாதிரி மனசுக்குள்ளே ஒரு இது தங்களை திருப்திப்படுத்தி கொண்டு மனசுக்குள்ளே ஒரு நியாயத்தை உருவாக்கி கொண்டு அவ்விதமாக செய்வார்கள். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது, தேவனுக்கு கொடுக்குற எந்த ஒன்றும் பெர்ஃபெக்டாக இருக்கணும், பழுதடைந்த விழல்ல. தவறான முறையில் சம்பாதித்த பணத்தை கொண்டு கடவுளுக்கு கொடுக்கக்கூடாது. சிலர் கடையில் வியாபாரம் பண்ணுவாங்க, தொழிற்சாலை நடத்துவாங்க, அதில் ஒரு கணிசமான பகுதியை கொண்டு கோயிலுக்கு காணிக்கை கொடுப்பான். கோயிலில் இவங்களுக்கு ரொம்ப நல்ல பேர், அவ்வளவா கொடுக்குறான். ஆனால் அவங்க நடத்துகிற கடையில் வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க நடத்துகிற தொழிற்சாலையில் யாரையும் உரிய விதமாக மதிக்க மாட்டாங்க. அங்கே அநியாயம் அக்கிரமம், பில்லுக்கு சரியாக இப்போ யூஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாமே பில் இல்லாமல் வியாபாரம் நடக்கும். அரசாங்க விதிமுறைகளை பின்பற்ற மாட்டாங்க, டேக்ஸ் கட்ட மாட்டாங்க, தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை செய்ய மாட்டாங்க. ஆனால் கோயிலுக்கு வந்து நிறைய கொடுப்பாங்க, நிறைய சம்பாதித்திருக்கிறதுனால. கோயிலில் பாராட்டுவாங்க, தலைவர்கள் பாராட்டுவாங்க, ஸ்தாபனங்கள் பாராட்டுவாங்க, மிஷனரி இயக்கங்கள் எல்லாம் பாராட்டுவாங்க. ஆனால் கடவுள் பாராட்ட முடியுமா? கடவுளுக்காக செய்யப்படுகிறது கொஞ்சமாக இருந்தாலும் சரியாக இருக்கணும். எங்கிருந்து வந்ததாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, ஏதோ நல்லது நடக்கட்டும், அப்படி அல்ல. இவனும் அதைத்தான் செய்தான். அந்த எதை அழிக்க வேண்டுமோ, எது தேவனுடைய பார்வையில் ஆகாததாக கருதப்பட்டதோ அவைகளெல்லாம் அவன் கொண்டு வந்து கடவுளுக்கே அதை பலியிடலாம் என்று எண்ணின பொழுது அவனுடைய அந்த பலியிடும் திட்டத்தை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. அவனை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக அவனை புறக்கணித்து தள்ளினதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, எதை செய்தாலும் ஆண்டவருடைய பார்வையில் சரியாக செய்யணும். ஆக இவர்களெல்லாம் தீமையை அனுபவிக்கிறார்கள். இந்த தீமையை அனுபவிப்பதற்கான அடிப்படை காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் இல்லை. அருமையானவர்களே, வேதாகமத்தை நம்முடைய வீடுகளில் வைத்திருந்தால் போதாது, வேதாகமத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தா போதாது. இந்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது, வேத வார்த்தையில் என்ன சொல்லுகிறது, இந்த வேத வசனங்களுக்கு நடுங்கிறவனைத்தான் தேவன் பார்ப்பேன் என்று சொல்லுகிறார், அவனைத்தான் தேவன் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். ஏதோ ஒரு மத பக்திக்காக, ஒரு மார்க்க பக்திக்காக பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, பைபிள் படத்தை போட்டு காரியம் செய்கிறதில்ல, வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அடுத்தபடியாக நான்காவதாக ஒரு வசனத்தை நீங்கள் யாராவது வாசிக்க விரும்பினால் வாசிக்கலாம். மத்தேயு 22:13 படிங்க. அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையுங்காலம் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். பாருங்க, இங்க ஒரு ராஜா, இவர் ராஜா இப்போ வந்து ஒரு கமாண்ட், ஒரு கட்டளை கொடுக்குறார். என்ன கட்டளை? இவனை கையும் காலும் கட்டி புறம்பான இருளை கொண்டு போடுங்க. ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறார். ஏன் இந்த ராஜா இந்த பனிஷ்மெண்ட் கொடுக்குறார்? இவன் என்ன தப்பு பண்ணான்? இவன் என்ன ராஜாவுடைய செல்வத்தை திருடி போட்டானா, இல்லை ராஜாவை ஏதாவது ஏளனமாக பேசினானா, இல்லை ராஜாவுக்கு ஏதாவது விரோதமாக செஞ்சானா? ஒன்றுமே செய்யலை. இவனை ஏன் ராஜா பனிஷ் பண்ணுறார்? அப்போ இயேசுநாதர் சொன்ன ஒரு ஓமையில் தான் அந்த ராஜா வரார். இந்த ராஜா விஷயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நிச்சயமாக இப்போ யாரை புறம்பான இருள போடு என்று அந்த ராஜா சொல்கிறானோ அவன் வந்து நல்லது தான் செஞ்சான். என்ன நல்லது செஞ்சான்? இந்த ராஜா வீட்டில் ஒரு திருமணம் நடக்கிற ஒரு சூழலில் பெரிய பெரிய ஆட்களுக்கெல்லாம் இன்விடேஷன் அனுப்புனார், பெரிய பெரிய ஆட்களை இன்வைட் பண்ணார். ஆனால் அவங்கெல்லாம் அவங்கவுங்களுக்குன்னு கொஞ்சம் நிறைய வேலைகள் இருக்குது, அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய வந்து எக்ஸ்கியூஸஸ் சொல்லிட்டு அவங்கவுங்க வேலைக்கு போயிட்டாங்க, வரல திருமணத்துக்கு. அதனால ராஜா நிறைய ஆடு மாடுகள் அடித்து மிக சிறப்பான ஒரு விருந்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவங்க வராததுனால ராஜா தன்னுடைய வேலையாட்களை எல்லாம் வீதிகளில் அனுப்பி
அங்கங்கே இருக்கிற சாதாரணமான ஆளுகளெல்லாம் கூப்பிட்டு வா. வேலை இல்லாமல் இருக்கிறவன், சாப்பாட்டு வழி இல்லாமல் இருக்கிறவன், அடுத்து என்ன செய்யணும்னு தெரியாத முழிச்சிட்டு இருக்கிறவன், அவங்களெல்லாம் கூப்பிட்டு வா. எப்படி ஆகிலும் நாம் சமைச்சு வச்ச இந்த சாப்பாடெல்லாம் நல்லபடியாக சாப்பிட்றதுக்கு ஆள் வேணும் அப்படி சொல்லிட்டு அழைச்சிட்டு வர சொன்னான். அழைச்சிட்டு வர சொன்னோன்னா அந்த அழைப்பை ஏற்று வந்தவர்களில் ஒருவன் தான் இவன். யார்? ராஜாவினுடைய அழைப்பை புறக்கணித்த ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிற ஒரு சூழல்ல ராஜா அடுத்த அழைப்பு கொடுத்த பொழுது அந்த அழைப்பிற்கு மரியாதை கொடுத்து ஏற்றுக்கொண்டு அந்த திருமண பந்திக்கு வந்தவர்களில் ஒருவன் தான் இவன். இப்போ ராஜா அந்த திருமண பந்தி நடக்கிற இடத்துல போய் பார்க்குறார், நம்ம கெஸ்ட்டுகளெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்னு பார்க்க வந்தவள்ள அங்கே ஒருவனை பார்த்து அவர் பேசுகிறார். மற்ற 22 மத்தேயுடைய 12 வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜா அவனை பார்த்து சொல்கிறார், வாசிங்கள். சிநேகிதனே, நீ கலியாண வஸ்திரமில்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். வாய்க்கு வந்தபடி திட்ட ஒன்றுமே இல்லை. அப்படித்தானே நாம இன்னைக்கு சிலர் பார்த்தீங்கன்னா அது திருச்சபையாக இருந்தால் கூட ஏதாவது ஒரு காரியத்தை விரும்பாத பார்த்தாங்கன்னா வாயில் என்ன வார்த்தை இருக்கோ அதை அப்படியே சொல்லுவான். வீட்டில் சொன்ன அதே வார்த்தையை இங்கே வந்து அப்படியே ரொம்ப மோசமாக சொல்லிடுவான். ஆனால் இந்த ராஜா இவனை பார்த்துட்டு அறிவு கட்டவனை மடப்பையில் அப்படி ஒன்றுமே சொல்லலை. அவனை பார்த்து என்ன சொல்ல, ஓ மை ஃப்ரெண்ட், என் நண்பனே, நீ ஏன் இந்த மாதிரி வந்த, கல்யாண வஸ்திரம் அணியாமல் இப்படி உள்ளே வந்துட்ட அப்படின்னு கேட்டார். ஏன்னா அந்த காலத்து முறைப்படி இது போன்ற விருந்துகளில் கலந்து கொள்ளுகிறவர்கள் அந்த சூழலுக்கு கௌரவமாக காணப்படும் விதமாக, அந்த அந்தஸ்திற்கு ஏற்ற விதமாக காணப்படும்படியாக வெளியே இருக்கிற கல்யாணம் தொடர்பான அந்த அங்கேயே அணிந்து கொண்டு வரணும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிஸில் காலேஜஸில் எல்லாம் அந்த பட்டமளிப்பு விழா நடக்கிறவள்ள அங்கே போகிற மந்திரியாக இருந்தாலும் சரி, அங்கே போகிற எம்எல்ஏயாக இருந்தாலும் சரி, அங்கே கலந்து கொள்கிறவர்களுக்கெல்லாம் என்ன கொடுக்கப்படும், அந்த கவுன், அந்த கோட் கொடுக்கப்படும் இல்லையா. அந்த சூழல் அப்படி இருக்கணும். அது மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய ராயல் ஹோட்டல்ஸு, கிரேட் ஹோட்டல்ஸ்லாம் இன்றைக்கி போய் பார்த்தீங்கன்னா பெரிய ரெஸ்டாரண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களாம் நல்லா கோட் சூட்டெல்லாம் போட்டு நல்ல டையெல்லாம் கட்டிட்டு நல்லா டிப்டாப்பாக இருப்பாங்க. எதுக்காக? அந்த சூழலுக்கு அவங்க நல்லா ஸ்டாண்டர்டாக தோன்றணும், ரொம்ப டீசெண்டாக தோன்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ட்ரெஸ் கொடுக்குறாங்க. அதுபோல் இந்த திருமண விழாவில் கலந்து கொள்ளுகிறவங்களும் அந்த மாதிரி அந்த ராஜாவினுடைய கௌரவத்துக்கு அப்படி தோன்ற வேண்டும் என்பதற்காக கல்யாண வஸ்திரம் வெளியே வச்சிருக்கு. ஆனால் நம்பால் என்ன பண்ணிட்டாரு, போனா போதுன்னு நாம் வந்தால் இதில் வேற கல்யாண அவசரமாக அதுவா இதுவும் இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுப்பா. நாம் வந்தது ஏதோ நல்லா சமைச்சு வச்சுருக்கிறாராம், அதை அடித்து பிடிச்சி நல்லா சாப்பிட்டுட்டு போவோம். நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த கல்யாணம் நடக்கிற இடங்களில் போன உடனே ஆட்கள் வந்து ஒரு பக்கம் இப்படி திரும்பி பார்ப்பாங்க, இல்லைன்னா இப்படி திரும்பி பார்ப்பாங்க. என்ன அர்த்தம்? இந்த பொண்ணு மாப்பிள்ளைய வாழ்த்திட்டு சாப்பிட போகிறதா, இல்லை சாப்பிட்டுட்டு வாழ்த்த போகிறதா? அங்கே என்ன நிகழ்ச்சி நடந்தாலும் இவங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. வந்த உடனே பந்தி நடக்கிற இடத்துல நம்ம உட்கார்றது வாய்ப்பு இருக்குதா? சில நேரங்களில் கோயில்களில் நிகழ்ச்சி நடந்தால் கூட கோயிலுக்குள்ளே என்ன பிரசங்கம் கேட்குறோம் அதெல்லாம் இல்லை, முதல்ல அந்த அசனம் நடக்கிற இடத்துல போய் சாப்பிட்ற வழி இருக்குதா இதான் பார்ப்பாங்க. இந்த ஆளும் என்ன பண்ணான்னா கல்யாண அவசரமாக தான் அதுவா இதுவா அதை பற்றியெல்லாம் நமக்கு கவலை இல்லைப்பா, சாப்பாடு போடுறாங்கன்னு சொன்னாங்க அதுக்காக தான் வந்தோம் அப்படி சொல்லிட்டு ஒரு சாப்பாடை உட்காந்துட்டாரு. ராஜா வந்து அப்போ கூட ஜென்ரலாக தான் கேட்குறா, சிநேகிதனே கல்யாண அவசரம் இல்லாமல் எப்படிப்பா வந்த, அப்போ நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? ஒருவேளை நான் அந்த இடத்துல இருந்திருந்தா இந்த நடந்த சம்பவங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுனால என்ன சொல்லியிருப்பேன், ஐ எம் சாரி, தெரியாமல் வந்துட்டேன், ரொம்ப நாளாச்சு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு, அதனால் சாப்பாட்டு மேலே இருந்த ஒரு ஆசையில் பட்டுன்னு உள்ளே புகுந்துட்டேன், நான் போயிட்டு அதை போட்டு வரேன் ஐயா, என்னை கொஞ்சம் மன்னிச்சிருங்க அப்படி சொல்லிட்டு வெளியே போய் என்ன பண்ணுவேன், கல்யாண அவசரத்தை போட்டு வருவேன். ஆனால் நம்மளால் என்ன பண்ணாருங்க, சிநேகிதனே கல்யாண அவசரம் இல்லாமல் எப்படி உள்ளே வந்தா அப்படின்னு கேட்டதுக்கு இவர் என்ன பண்ணார், சிலரை பார்த்தீங்கன்னா என்ன கேட்டாலும் நல்லது கெட்டது வாயை திறக்கவே மாட்டாங்க, வாயை திறந்துட்டாங்க அப்புறம் மூடவே மாட்டாங்க. சிலருடைய வாயை திறக்க வைக்கிறது ரொம்ப கடினம், அது திறந்து போட்டு இருந்துச்சுன்னா வாயை மூட வைக்கிறது. அதனால சிலர் சொன்னேன் வாயை திறக்கக்கூடாதுன்னு வச்சுருக்கேன், திறந்தேன் அப்புறம் அங்கிறது என்னென்ன வரும்னு எனக்கே தெரியாது, அவங்களுக்கு தெரியாமலே நிறைய விஷயம் உள்ளே இருக்குது, ஊருப்பட்ட சாக்கடையெல்லாம் உள்ளே தேங்கி கிடக்குது, திறந்தா என்ன செய்யணும் உள்ளே வந்துடும். ஆக இவர் கேட்குறாரு, ஆனால் அவன் என்ன பண்ணலை, சரியான ஒரு ரிப்ளை கொடுக்கல, அவன் என்ன செய்தான், அவன் பேசாமல் இருந்தான். அப்போ என்ன அர்த்தம், அலட்சியம். நான் எப்படி வந்தேன் உனக்கு என்னய்யா, நீ தானே கூப்பிட்ட, நான் வந்திருக்கேன், என் ஆனர் பண்ணி சாப்பாடை போடு, அதை விட்டு போட்டு கல்யாண அவசரம் அது இதுன்னு கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு. அதனால் ராஜா என்ன பண்ணார், அவனை பனிஷ் பண்ணார். இது எதுக்குங்க இயேசுநாதர் சொன்னார், எதுக்கு சொன்னார்? சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு கதை கிடைக்கணுமே அதுக்காகவா? சண்டே ஸ்கூல் டீச்சருக்கெல்லாம் சொல்லி கொடுக்குற ஏதாவது ஒரு கதை வேணுமே, போதர்களுக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஒரு டாபிக் வேணுமே அதுக்காகவா? இல்லை. இது என்ன சொல்லுதுன்னு சொன்னால், சில குறிப்பிட்ட சூழல்கள், குறிப்பிட்ட இடங்கள் அதற்கென்று சில தகுதியுடையவை. அந்த இடத்துல நாம் போகிறதுக்கு நம்ம இயற்கையில் தகுதி கிடையாது.
ஆனால் தேவன் நமக்கு ஒரு தகுதியை கொடுக்கிறார். அந்த தகுதியை நாம காத்து கொள்ளணும். இன்னைக்கு திருச்சபைகளுக்கு வருகிறோம், திருச்சபைக்குள்ள நாம இருக்கிறோம்னா அது நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய ஸ்டேட்டஸ். அந்த ஸ்டேட்டஸை நம்ம காப்பாற்றிக்கணும். திருச்சபைக்குள்ளே இருக்கிறோம்னு சொன்னால் ஏதோ நம்ம வந்தது பார்த்தாதா, அவன் வந்து அங்கே தண்ணி அடிக்க போயிட்டுருக்கிறான், அவன் சினிமா பார்க்க போயிட்டுருக்கான், அவன் ஸ்போர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கிறான், அவன் வந்து இன்டர்நெட் பார்த்துட்டு இருக்கிறான், நான் போனால் போதுன்னு கோயிலுக்கு வந்திருக்கேனே இது போதாதா அப்படி நினைக்கிறதில்ல. கோயிலுக்கு வந்துட்டீங்களா, கோயிலுக்குரிய பரிசுத்தத்தை, திருச்சபைக்கு வந்துட்டீங்களா, திருச்சபைக்குரிய பரிசுத்தத்தை பாதுகாக்கணும் இல்லையா? ஏன்னா அப்போஸ்தலர் 2 மத்தேயுடைய கடைசி வசனம் என்ன சொல்கிறது என்றால், யார் தான் திருச்சபையில் இருக்கணும்? யார் வேணாலும் இப்போ இருக்கலாம் திருச்சபையில். அக்கிரமக்காரங்க இருக்கிறாங்க, அநியாயக்காரங்க இருக்கிறாங்க, மனைவியை வெறுக்கிறவங்க, கணவனை வெறுக்கிறவங்க, மனைவியை தள்ளிவிட்டு கண்ட உறவுகளை வச்சுருக்கிறவங்க, காணாமல் போனவங்க, கீழே விழுந்தவங்க எழுந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் திருச்சபையில் யார் இருக்கணும்? அப்போஸ்தலர் 2 மத்தேயுடைய 47 வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து யாரை திருச்சபையில் சேர்த்து கொண்டிருந்தார்? ரட்சிக்கப்படுகிறவர்களை, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவர்களை, மனம் திரும்பினவர்களை, பரிசுத்தமானவர்களை, தேவனுடைய பிள்ளையானவர்களை திருச்சபையில் சேர்த்து கொண்டுதா. அப்போ நாம இன்னைக்கு திருச்சபையில் மெம்பர்ஷிப்பாக இருந்தால் இந்த தகுதியை வச்சிருக்கணும். இந்த தகுதியை இல்லாமல், ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல், மனம் திரும்பாமல், வாழ்க்கை மாற்றம் பெறாமல், மறுபடியும் பிறப்பின் அனுபவம் பெறாமல், தேவனுடைய பிள்ளை என்ற நிச்சயம் பெறாமல் திருச்சபைக்குள்ளே வந்து திருச்சபை ஆராதனையில் பங்கு கொள்ளுகிறதோ, திருச்சபை நடவடிக்கையில் கலந்து கொள்ளுகிறதோ, இல்லைனா திருச்சபை நடத்தி செல்லுகிறதோ நமக்கு நல்லதாக தெரியலாம். ஆனால் தேவனுடைய பார்வையிலே அதை அவரை விசனப்படுத்துகிற காரியம். ஏன்னா இந்த இடத்துக்கு ஒரு தகுதி உண்டு. இப்போ அழகானவர்களுக்கென்று ஒரு சங்கம் ஆரம்பித்தா அங்கே இருக்கிறவங்களாம் எப்படிப்பட்டவங்களாக தான் இருக்கணும்? எல்லாரும் இருக்க முடியுமா? அழகானவங்களாக தான் இருக்கணும் இல்லையா? உயரமானவர்களுக்கு ஒரு சங்கம் அமைச்சா அங்கே இருக்கிறவங்க குட்டையானவங்க இருக்க முடியுமா? இருக்க முடியாது, அப்படி தானே? அப்போது எந்த அடிப்படையில் ஒரு சங்கம் ஆரம்பிச்சிருக்கிறாங்களோ அந்த சங்கத்தில் இருக்கிறவங்க அதனுடைய அடிப்படையில் இருக்கணும், யாரோட இருக்க முடியாது. அப்போ ரட்சிக்கப்பட்டவர்களுக்கான சங்கம் தான் திருச்சபை. அந்த திருச்சபையில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் நம்ம திருச்சபைகளோடு இணைந்திருப்பது ஒருபோதும் நமக்கு ஆசீர்வாதம் என்று சொல்ல முடியாது. திருச்சபைகளில் நான் வருகிறது பத்தாதா அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. திருச்சபைகளில் வந்தால் ரட்சிப்பின் அனுபவம் இருக்கணும். ரட்சிப்பின் அனுபவமாகி பரிசுத்தமாகி தேவனுடைய பிள்ளைங்கிற அந்தஸ்தை பெறணும். அந்த அந்தஸ்து இல்லாதபடிக்கு நாம் திருச்சபைகளுக்கு வருகிற ஒவ்வொரு கணமும் தேவனை மகிமைப்படுத்தவில்லை, தேவனை கோபப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆகையால் நாம் திருச்சபைக்குள் இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? ரட்சிக்கப்படலாம் என்ன பண்ணணும்? அதுக்காக பைபிள் அப்படி சொல்லுதா, ரட்சிக்கப்பட்டவங்க தான் திருச்சபைக்கு வரணும். சரி, நான் ரட்சிக்கப்படலை, அதனால் அடுத்த வாரத்துலேருந்து என்ன பண்ணலை, சர்ச்சுக்கு நான் வரல அப்படி சொல்கிறதில்ல. ஆண்டவர் யாரையும் நீ வராதேன்னு சொல்லலை. நீ வா, அதுக்குரிய அந்தஸ்தோடு வா, கல்யாண வஸ்திரத்தை போட்டுட்டு வா. ஏதோ ஒரு கிறிஸ்தவ அடையாளம் இருக்குது, கிறிஸ்தவ அம்மா அப்பாவுக்கு பிறந்த காரணத்துக்காக வராத, கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுக்காக வராத, கிறிஸ்தவ பெற்றோரால் கட்டாயப்படுத்தப்பட்டதுக்காக கொண்டு வராத, ஏதோ கிறிஸ்தவ பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்காக வராத, கிறிஸ்தவ பையனை கல்யாணம் பண்ணதுக்காக வராத. கர்த்தரை ஏற்றுக்கொண்டு வா, கர்த்தரால் மனம் திரும்பி பரிசுத்தமாக்கப்பட்டு வா. ஆண்டவர் வேண்டான்னு சொல்லலை, நீ போயிடுன்னு சொல்லலை. அவர் என்ன பண்ணுறாரு? இந்த ஓமையில் கூட அவர் என்ன சொன்னார்? சிநேகிதனே, கல்யாண வஸ்திரம் அணியாமல் நீ எப்படி உள்ளே வந்தானா கேட்டனா, நீ எப்படிடா உள்ளே வருவ, அறிவு கட்டவன, இவனை பிடிச்சி வெளியே போட அப்படின்னு உடனே சொல்லலை. அவன் சைலண்டாக இருந்தான், அவர் கேட்டதுக்கு பதிலை சொல்லலை. அப்போ அலட்சியமாக இருக்கிறான், நிர்விசாரமாக இருக்கிறான் அப்படின்ட்டு தான் அவனை தண்டிக்கிறான். அருமையானவர்களே, திருச்சபைக்கு வருகிற செயல் நல்லது, ஆராதிக்கிற செயல் நல்லது, பாடுகிற, துதிக்கிற, ஸ்தோத்திரிக்கிற, காணிக்கை கொடுக்கிற, ஊழியம் செய்கிற செயல் எல்லாம் நல்லவைகள். ஆனால் இந்த நல்லவைகளுக்கு நாம் பலன் பெற வேண்டும் என்றால் இந்த திருச்சபைக்குரிய தகுதியை குறித்து வேதம் சொல்லுகிற அந்த பரிசுத்தமாகுதலை நாம் பெற வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே ஆராதனை கடவுளாக வைத்துக் கொண்டிராமல் அவரை நம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்விலே பரிசுத்தமாக்கப்பட்ட அனுபவத்தை பெற வேண்டும். சுபாவங்கள் மாற வேண்டும், மனநிலைகள் மாற வேண்டும், எண்ணங்கள் மாற வேண்டும், செயல்கள் நினைவுகள் மாற வேண்டும், நோக்கங்கள் மாற வேண்டும், ஆசைகள் மாற வேண்டும். ஒரு மாற்றத்திற்கான அடையாளம் உரிய ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் திருச்சபைக்கு வருவது ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லை என்றால் எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த தகுதியோடு ஒரு இடத்திற்கு வர வேண்டுமோ அப்படிப்பட்ட பரிசுத்த தகுதி இல்லாத காரணத்தினாலே தேவனுடைய கோபத்தை தான் சம்பாதித்து கொண்டிருக்க முடியும். எனவே அந்த கோபத்தில் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் அதற்குரிய தகுதியை காத்துக் கொள்ள வேண்டும். இறுதியாக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். லூக்கா 19 அத்தியாயத்தினுடைய 41 வசனத்தை யாராகிலும் வாசியுங்கள். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டழுது. அவர் சமீபமாய், எங்கே சமீபமான? எருசலேமுக்கு சமீபமாய். இயேசு கிறிஸ்துக்கு கழுதையில பவனியா வரார்.
பவனியா வருகிறவளை எல்லாரும் ஆடி பாடி கொண்டாடி அவருக்கு அதிகமாக கோஷமிட்டு வாழ்த்தி வணங்கி பெரிய பெரிய காரியங்களை செய்கிறாங்க. அந்த விதமான ஒரு சந்தோஷ ஊர்வலமாக வந்து கொண்டிருக்கும் பொழுது நான் இப்போ என்ன நடக்கிறேன், நவ் இஸ் நியரிங் ஜெருசலேம், எருசலேம் நெருங்கிற வேளை அந்த எருசலேமை பார்த்து அவர் என்ன பண்ணுறார், கண்ணீர் விடுறார். வாசிங்கள். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டழுது. நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டழுது. தொடர்ந்து சொல்கிறார், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு எதுவானவர்கள் நீ அறிந்திருந்தால் நலமாயிருக்குமே, ஆனால் அவைகளோ இப்பொழுது உன் கண்களுக்கும் மறைவாக இருக்கிறது. யாரை பார்த்து சொன்னார் தெரியுமா? நமக்கு அங்கே தெளிவான விளக்கங்கள் இல்லை. ஆனால் நீங்கள் அந்த பகுதியில் இருக்கிற எல்லா அத்தைகளை வாசித்து பார்த்தா தெரியும். இயேசு கிறிஸ்து கழுதையில் பவனியாக வந்து ஜெருசலேமில் ஏன்றாகிற அந்த நேரத்தில் அங்கே எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்ததுன்னு சொன்னால், உலகமெங்கிலும் உள்ள ஏராளமான யூதர்கள் பஸ்கா பண்டிகை ஆசரிக்கும் விதமாக எருசலேமில் கூடியிருக்கிறாங்க. அங்கே விழாக்கோலம் பூண்டிருக்கிற நகரம் பல்வேறு விதமான மத சம்பந்தமான பக்தி காரியங்களை செய்கிறாங்க. திருவிழா கோலம் பூண்டிருக்கின்றது. ஜனங்கள் வருகிறார்கள், போகிறார்கள், பல விதங்களை சந்தோஷமான காரியங்களை செய்கிறார்கள். அவ்விதமாக எல்லா விதங்களும் குதூகலித்து கொண்டு, என்றால் ஒரு பஸ்கா பண்டிகை வாழ்க்கையில் ஒரு முறையாவது எருசலேமிலே சென்று ஆசரிக்க வேண்டும் என்ற ஆசையோடு அதற்காக பணம் சேகரித்து உலகத்தினுடைய வெகு தூரமான இடங்கள் தான் ஏராளமானவர்கள் அங்கே வந்திருக்கிறாங்க. வந்து அந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக, அந்த பஸ்கா பண்டிகை சூழ்நிலை அங்கு நடைபெறும் நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதற்காக, பலியிடுவதற்காக வந்திருக்கிறார்கள். அவர்களை பார்த்துத்தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? பைபிள் என்ன சொல்லுது? அழுகிறவங்கள பார்த்து அழணும், சந்தோஷப்படுறவங்கள பார்த்து. ஆனால் இயேசுநாதர் முரண்பாடாக செய்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், அழுகிறவளை பார்த்து அழணும், சந்தோஷப்படுறவளை பார்த்து சந்தோஷப்படணும். இப்போ எருசலேம் நகரத்தில் அந்த பக்தி உள்ள யூதர்களெல்லாம் விழா கொண்டாடி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இயேசுநாதரை பார்த்து என்ன பண்ணியிருக்கணும்? அவரும் ஜாயின் பண்ணி சந்தோஷப்பட்டிருக்கணும். ஆனால் என்ன பண்ணார்னா, அவர்களை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார். லாசர் இறந்த வேளையில் கூட கண்ணீர் தான் விட்டார், அழல. ஆனால் இந்த ஜனங்களை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிற காரணம் என்னவென்றால், மனம் திரும்பாத மனிதர்களை, வாழ்க்கை மாற்றம் பெறாதவர்களை, முரட்டாட்டமான இருதயத்தோடு வாழுகிறவர்களை, உங்கள் சிந்தனையிலே மாற்றமில்லை, உங்கள் செயல்களிலே எந்த விதமான தேவனுக்கேற்ற ஏற்றமும் இல்லை, உங்களுடைய வாழ்க்கை முறைகள் சரியில்லை, வேத வார்த்தைகள் நீங்கள் வாழவில்லை. ஆனால் நீங்கள் பண்டிகை ஆசரிப்பதற்காக கூடி வந்திருக்கிறீர்களே, பலியிடுவதற்காக வந்திருக்கிறீர்களே, விழா கொண்டாடுவதற்காக வந்திருக்கிறீர்களே. ஆனால் உங்களுடைய நிலைமை என்ன? பஸ்கா பண்டிகை என்பது விடுதலையை குறித்து பேசுகிற பண்டிகை. நீ விடுதலை இல்லாமல் அடிமையாக அல்லவா இருக்கிறாய்? ரோமர்களுக்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டு நீ பண்டிகை கொண்டாடுகிறாய், விடுதலையின் பண்டிகை. உனக்கு வெட்கமாக இல்லையா என்று கேட்பது போல அங்கே வந்து அவர்களை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறாய். எதற்கு கண்ணீர் விட்டானா, இன்றைக்கு நீ சந்தோஷப்பட்டு பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிறாய், விழா ஆசரித்து கொண்டிருக்கிறாய், குதூகலித்து கொண்டிருக்கிறாய், ஏதோ பெரிய காரியம் செய்கிறாய் நினைத்து கொண்டு நீ மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறாய். உனக்கு வரப்போகிறது பார் ஆக்கினை, உனக்கு வரப்போகிறது பார் தண்டனை, உன்மேல் கோபாக்கினை பொழிய போகிறது பார். அதை நீ அறியாமல் இருக்கிறாய். அது வரப்போகிறது விரைவில். உண்மையில உன் சந்ததி மேலும் வருகிற அந்த தேவ கோபாக்கினை குறித்து நீ இன்னும் உணரவில்லையே. இன்றைக்காவது எத்தனையோ முறை உன்னிடத்தில் வந்து நான் பேசிவிட்டேன். கோழி தன் குஞ்சுகளை கூப்பிட்டு சேர்க்கிறது போல எத்தனையோ முறை உன்னை சேர்த்துக்கொள்ள நான் கூப்பிட்டேன். இதோ என்னுடைய பிரயாணம் முடிவடைய போகிறது, என்னுடைய பிரசங்கம் முடிவடைய போகிறது, என்னுடைய ஊழியம் முடிவடைய போகிறது. ஆனால் நீ கொடுத்த அத்தனை வாய்ப்புகளை நீ பிரயோஜனப்படுத்தால் போய்விட்டாய். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன்னுடைய சமாதானத்துக்கு ஏதுவானவர்கள் நீ தீர் நலமாக இருக்குமே. உனக்கு இருதயத்தில் அமைதி இல்லை, வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை இல்லை. உனக்கு எதற்கு விழா? உனக்கு எதற்கு பண்டிகை? உனக்கு எதற்கு மாத ஆசரிப்பு? உன் இருதயத்திற்கு தேவையானவர்களை முதலாவது தேடு என்று அவர்களை பார்த்து சொல்லுவதாக, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை தேடினால் உனக்கு நலமாக இருக்குமே என்று சொல்லி அவர்களை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். ஆம், அவர்கள் செய்தது நல்ல காரியம்தான். கடவுளுக்காக ஏதோ ஒரு மிகப்பெரிய நல்ல காரியத்தை செய்வதாக நினைத்து கொண்டுதான் அவர்கள் பண்டிகை ஆசரித்தார்கள், பஸ்காவை கொண்டாடினார்கள். ஆனால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவினால் எச்சரிக்கப்பட்டார்கள், கண்டிக்கப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து அழுதார், பரிதவித்தார். ஆம் அருமையானவர்களே, இன்றைக்கு நம்மை ஆண்டவர் பார்த்தால் நம்முடைய நற்செயல்களை குறித்து அவர் என்ன நினைப்பார் நாம் சிந்தித்து பார்ப்போம். துவக்கத்திலிருந்து மறுபடியுமாக நாம் பார்ப்போம். ஏலியின் காலத்தில் ஒரு நல்ல காரியம் உடன்படிக்கைப்பட்டே கொண்டு வந்தார்கள். ஆனால் அங்கே அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டார்கள். தேவனுக்காக செய்த ஒரு நல்ல காரியம் அவமானத்தை கொண்டு வந்தது. அடுத்தபடியாக நம்ம பார்க்கும் பொழுது தாவீதினுடைய நாட்களில் அவர்கள் மிக மகிழ்ச்சியான ஒரு காரியத்தை செய்தார்கள். ஆனால் அது துக்கமாக மாறினது. சவுலுடைய நாட்களிலே தேவனுக்கு பலியிடுவதற்காக ஆடுகளையும் மாடுகளையும் கொண்டு வந்தான்.
ஆனால் அதற்காக அவனுக்கு நல்ல பதில் கிடைக்கவில்லை. அவன் தேவனால் புறக்கணிக்கப்படுகிறான். அனனியால் சப்பீரால் செய்த நல்ல காரியம், ஆனால் அவர்கள் உயிரை இழக்கின்றார்கள். இறுதியில் நாம் பார்க்கும் பொழுது அந்த உவமையில் அவனும் வந்தது நல்ல காரியம், ஆனால் அவனோ தண்டிக்கப்படுகிறான். இறுதியிலே எருசலேமில் கூடி வந்த யூதர்கள் செய்தது நல்ல காரியம், ஆனால் அவர்களோ இயேசு கிறிஸ்துவினால் எச்சரிக்கப்படுகிறார்கள், தண்டிக்கப்படுகிற காரணம் என்னவென்றால் தேவன் என்ன விரும்புகிறார், தேவன் எதை எதிர்பார்க்கிறார், அதை குறித்து அவர்கள் சிந்திக்கவில்லை. வார்த்தைகளுக்கு, வசனங்களுக்கு, ஆண்டவருடைய நியாயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். மனம் திரும்ப வேண்டிய தேவையை, மறுபடியும் பிறக்க வேண்டிய தேவையை, பாவங்களை விட்டோய்ந்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டிய ஒரு தேவையை, உலகத்தோடு ஒட்டி உறவாடி கொண்டு வாழ்கிற வாழ்க்கையில தொடர்ந்து போகாமல் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உகந்த காரியங்களை தேடுவதில் மனதை செலுத்த வேண்டும் ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன? ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் சிந்திப்போமா?